ஹாய் எவ்ரிஒன், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ப்ரொஃபசர் அகாடமி. நான் உங்க கூகுள் சார். நம்ம இந்த செஷன்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நடந்து முடிந்த டிஎன் ஸ்பெஷல் டெட், தமிழ்நாடு ஸ்பெஷல் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது ஒர்க்கிங் டீச்சர்ஸ், கவர்மெண்ட் ஆர் பிரைவேட் ஆர் எய்டட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு நடத்தப்பட்ட அந்த ஸ்பெஷல் டெட்டோட பேப்பர் 1, சரிங்களா, முதல் தாள்ல கேட்கப்பட்ட கணித வினாக்களோட மேக்ஸ் கொஸ்டின்ஸோட ஒரு தெளிவான விளக்கத்தோட கூடிய ஒரு வீடியோ தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த செஷன்ல நான் உங்களுக்கு கொண்டு வரேன். எஸ்டேட் பேப்பர் 1 இது எந்த டேட்ல நடந்துச்சு அப்படின்னா 4/7/2026. அதுல கேட்கப்பட்ட மேக்ஸ் கொஸ்டின்ஸ் 30 கொஸ்டின்ஸோட ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன், சரிங்களா. ஜஸ்ட் ஆன்சர் கீ மட்டும் நம்ம சொல்ல போறது இல்லை, அந்த ஆன்சர் கீயோட எக்ஸ்பிளனேஷனை இந்த வீடியோல நம்ம பார்ப்போங்க. இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொஃபசர் அகாடமியில உங்களுக்கு வர்ற ஆகஸ்ட் 8ஆம் தேதி, சரிங்களா, 8ஆம் தேதியிலிருந்து நியூ பேட்ச் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்றோங்க. இது வரைக்கும், அதாவது லாஸ்ட் இயர் 2025ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு 1800க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. லாஸ்ட் இயர் நடத்தப்பட்ட தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஓகேங்களா. இந்த ஸ்பெஷல் டெட்ல அதுக்கு முன்னாடி நடந்த டிஎன் டெட்ல மோர் தென் 1800 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் தென் பேப்பர் 1 ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபை ஆயிருக்காங்க, சரிங்களா. எல்லாருமே மினிமம் மார்க் கிடையாது, மேக்சிமம் மார்க்கோட ஸ்கோர் பண்ணி குவாலிஃபை ஆயிருக்காங்க, சரிங்களா. அதனால நீங்க உடனே நம்ம அகாடமியோட அட்மிஷன் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க உங்களோட அட்மிஷனை போடுறதன் மூலமா வரக்கூடிய டிஎன் டெட்ல கண்டிப்பா உங்களோட பேப்பர் 1 ஆர் பேப்பர் 2ல நீங்க கண்டிப்பா சக்சஸ் பண்றதுக்கு ப்ரொஃபசர் அகாடமி எப்பவுமே உங்களுக்கு உறுதுணையம் இருக்கும், சரிங்களா. நீங்க அட்மிஷன் ரிலேட்டட் என்கொயரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா 7070701005 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியும், அல்லது 7070701009 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ, அல்லது நம்மளோட ப்ரொஃபசர் அகாடமியோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.professoracademy.com அப்படின்ற வெப்சைட்ல உள்ள போயும் நீங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்சஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவான டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு, உடனே தவற விடாம ஜாயின் பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கு செஷனோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, a quadrilateral in which a pair of opposite sides are parallel, அதாவது ஒரு ஜோடி எதிர்பக்கங்களை இணையாக கொண்ட நாற்கரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல என்னென்ன டைப்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பேரலோகிராம் கொடுத்திருக்காங்க, செகண்ட் ஒன் ட்ரெப்பேசியம் கொடுத்திருக்காங்க, தேர்ட் ஒன் வந்து ராம்பஸ் கொடுத்திருக்காங்க, ஃபோர்த் ஒன் ரெக்டாங்கிள் கொடுத்திருக்காங்க. அதாவது இணைகரம், சரிவகம், சாய் சதுரம், செவ்வகம் அப்படின்ட்டு, ஓகேங்களா. இதுல நான் ஒவ்வொன்றையும் நான் டிரா பண்ணி காமிக்கிறேன். ஆப்ஷன் ஏ பேரலோகிராம் டிரா பண்றேன். பேரலோகிராம் அப்படின்னா என்னதுங்க, ஆப்போசிட் சைட்ஸ், அதாவது ரெண்டு சைட்ஸ் வந்துட்டு ஆப்போசிட் சைட்ஸ் வந்துட்டு பேரலா இருக்கும், ஓகேங்களா. டூ பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல், சரிங்களா. இந்த ரெண்டு சைட்ஸும், ரெண்டு பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து எப்படி இருக்குங்க, இந்த பேரலோகிராம்ல ஈக்குவலா இருக்கும், சரிங்களா. தட் மீன்ஸ் அண்ட் தென் பேரலாவும் இருக்கும். டூ பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் பேரலல், சரிங்களா. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை பேரலோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேரலோகிராம் இஸ் நத்திங் பட் a ரெக்டாங்கிள். ஒரு ரெக்டாங்கிள், ஒரு செவ்வகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த செவ்வகத்தை லைட்டா நீங்க சாட்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உருவாகிறது வந்து இணைகரம், தட் மீன்ஸ் பேரலோகிராம். அப்ப இந்த செவ்வகத்திலையும் சரி, இணைகரம் பேரலோகிராம்லயும் சரி, உங்களுக்கு டூ சைட்ஸ் ஆஃப், சரிங்களா, டூ பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் அண்ட் ஈக்குவல், ஓகேங்களா. அப்ப இந்த ரெண்டுமே ஆன்சர்ல வராது.
அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா ராம்பஸ் கொடுத்துருக்காங்க, சாய் சதுரம். இப்ப சாய் சதுரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சில கொடுத்துருக்காங்க. சாய் சதுரம் எப்படி இருக்கும்னா 4 பக்கங்களும் சமமாக இருக்கக்கூடிய ஒரு சதுரம். ஓகேங்களா, அதாவது ஒரு சதுரத்தை ஓகேங்களா லைட்டா நான் சாய்க்கிறேன் அப்படின்னா அது வந்து என்னதுங்க, சாய் சதுரம். அப்ப இதுல எல்லா பக்கங்களும் எப்படி இருக்கும், சமமா இருக்கும். அப்ப இதை வந்து என்னன்னு சொல்லுவோம், சாய் சதுரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாய் சதுரத்துல 2 pairs of opposite sides are parallel. சரிங்களா, இந்த சைடும் சரிங்களா உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். இந்த சைடும் parallel இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த சைடும், அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு, இந்த சைடும் parallel. இப்ப டோட்டலா 2 pairs of opposite sides are parallel. Sides are parallel. And எப்படி இருக்குங்க, ஈக்குவலாவும் இருக்கும். சரிங்களா, எதுல, parallelogram and rectangle இந்த ரெண்டுலயும் 2 pairs of opposite sides are parallel and equal. ராம்பஸ்ல எல்லா சைட்ஸும் ஈக்குவலா இருக்கும், அதே மாதிரி 2 pairs of opposite sides ஈக்குவலா இருக்கும். பட் இந்த பி, ஆப்ஷன் பி சரிவகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சரிவகம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த சரிவகத்துல இத வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பர்பெண்டிகுலர் ஹைட்னு சொல்லுவோம், இதை ஏன்னு சொல்லுவோம், இதை பின்னு சொல்லுவோம். அதாவது இந்த பேரலல் சைட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேரலல் சைட்ஸோட லென்த்த பேஸ ஏனோ அதுக்கு ஆப்போசிட்டா பேரலா இருக்கக்கூடிய சைட பின்னும் எடுத்துட்டு இந்த ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ h இன்டூ a பிளஸ் b அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம், ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா, இதுல இந்த சரிவகம் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா only one pair of opposite sides are parallel. இந்த சைடு ஒரு pair of sides மட்டும்தான் எப்படி இருக்குங்க, parallel இருக்கும். மத்த மூணுலயும் இரு ஜோடி எதிர்பக்கங்கள் எப்படி இருக்கு, இணையாக இருக்கு. பட் இந்த ராம்பஸ்ல மட்டும் சரிங்களா, சாரி ராம்பஸ்ல ட்ரெப்பேசியம் சரிவகத்துல மட்டும் எப்படி இருக்குங்க, ஒரே ஒரு ஜோடி எதிர்பக்கம் மட்டும் இணையா இருக்கு, இந்த 2 பக்கங்களும் இணையற்ற பக்கங்களா இருக்கு. இதே இந்த சரிவகத்துல இரு சமபக்க சரிவகம்னு ஒண்ணு இருக்கும், இந்த ஒரு ஜோடி எதிர்பக்கங்கள் மட்டும் சரிவகத்துல இணையா இருந்து இணையற்ற பக்கங்கள் சமமாக இருந்துச்சு, நான் பேரலல் சைட்ஸ் வந்துட்டு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அதை ஐசோசெலஸ் ட்ரெப்பேசியம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது இரு சமபக்க சரிவகம் சொல்லுவோம். அப்ப இதுக்கு சரியான பதில் என்னன்னா சரிவகம், ட்ரெப்பேசியம் அப்படின்றதுதான் சரியான பதிலா இருக்கும். அப்ப இதுல கொடுத்திருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ல ட்ரெப்பேசியத்தை தவிர மீதி 3 ஆப்ஷனுக்கும் 2 pairs of opposite sides are equal அப்படின்ட்டு வருது. அப்ப ட்ரெப்பேசியத்துக்கு மட்டும்தான் only one pair, a pair of opposite sides are parallel. ஓகேங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா the total number of diagonals in a cuboid, ஒரு கனசதுரத்தின் மொத்த மூலை விட்டங்களின் எண்ணிக்கை. ஒரு கனசதுரம் எடுத்துக்கலாங்க, இந்த கனசதுரம் எப்படி இருக்குங்க, இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அப்ப இந்த கனசதுரத்துல டோட்டலா சரிங்களா சைட்ஸ் வந்துட்டு எத்தனை சைட்ஸ் இருக்கும் அப்படின்னா எவ்வளவு இருக்குங்க, இது ஃப்ரண்ட் சைடு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது பேக் சைடு, இது லெஃப்ட் சைடு அண்ட் தென் ரைட் சைடு, டாப் சைடு அண்ட் பாட்டம் சைடு. டோட்டலா எத்தனை சைட்ஸ் இருக்கு, 6 சைட்ஸ். என்னென்ன அப்படின்னா ஃப்ரண்ட், பேக், லெஃப்ட், ரைட் and then top and bottom. அப்போ ஒவ்வொரு சைட்லயும் ஒரு ஸ்கொயர் இருக்கு. அப்போ ஒரு ஸ்கொயருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா எத்தனை டயகனல்ஸ் நான் டிரா பண்ண முடியும் அப்படின்னா 2 டயகனல்ஸ்.
அப்போ ஒன் சைடுக்கு எத்தனை டயகனல்ஸ் இருக்குங்க? 2 டயகனல்ஸ் இருக்கு. 2 டயகனல்ஸ் இருக்கு. இப்ப டோட்டலா 6 சைட்ஸ் இருக்கு. அப்ப டோட்டலா எத்தனை டயகனல்ஸ் வரும்? 6 into 2 is equal to 12 டயகனல்ஸ் வரும். அதுக்கப்புறமா சரிங்களா, இந்த ஒவ்வொரு சைடுக்கும் 2 டயகனல்ஸ் வீதம், டோட்டலா 6 சைடுக்கு 12 டயகனல்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த உச்சி புள்ளியையும் இந்த உச்சி புள்ளியும் இதுல இருக்கக்கூடிய வெர்டிசஸோட கவுண்ட் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. அப்ப இதுல இருக்கக்கூடிய வெர்டிசஸ், அதாவது உச்சி இல்லைன்னா உச்சி புள்ளி எத்தனை இருக்கும் அப்படின்னா 8 உச்சி புள்ளிகள். ஓகேங்களா? அதே மாதிரி எட்ஜஸ் விளிம்புகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விளிம்புகள் எத்தனை இருக்கும் அப்படின்னா, அதாவது கோடுகள், விளிம்புகள், இந்த 2 உச்சி புள்ளிய ஜாயின் பண்ணக்கூடியது ஒரு விளிம்பு அல்லது ஒரு கோடு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எத்தனை இருக்கும் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8, அதுக்கப்புறம் இங்க ஒரு 4, 12 விளிம்புகள் இருக்கும். டோட்டலா 12 கோடுகள் இருக்கும். ஓகேங்களா? இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அண்ட் தென் இந்த சைட்ஸ்ல ஒவ்வொரு சைட்லயும் 2 டயகனல் இருக்கு. அண்ட் தென் இந்த புள்ளியையும் கனெக்ட் பண்ணக்கூடியது ஒரு டயகனலா இருக்கும். அடுத்தது இந்த புள்ளியையும் கனெக்ட் பண்ணக்கூடியது ஒரு டயகனலா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த புள்ளியையும் கனெக்ட் பண்ணக்கூடியது ஒரு டயகனலா இருக்கும். அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய புள்ளியையும் டயகனல் கனெக்ட் பண்ணக்கூடியது ஒரு டயகனலா இருக்கும். இப்போ மொத்தம் எத்தனை டயகனல் வருது? உள்ள இருக்கக்கூடிய கியூபுக்குள்ள வரக்கூடிய டயகனல்ஸ் டோட்டலா 4. அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு கிடைக்குது? 16. அப்போ ஒரு கனச்சதுரம் அப்படின்னு எடுத்துட்டாலோ அல்லது ஒரு கனச்செவ்வகம் அப்படின்னு எடுத்துட்டாலோ அதுல எனக்கு கிடைக்கக்கூடிய மொத்த மூலைவிட்டங்களோட எண்ணிக்கை 16. மொத்த மூலைவிட்டங்களோட எண்ணிக்கை 16. இது கியூபா இருக்கட்டும் ஆர் கியூபாய்டா இருக்கட்டும். சரிங்களா? கியூ ஆர் கியூபாய்ட் எதை எடுத்துட்டீங்கனாலும், அதாவது கனச்சதுரம் அல்லது கனச்செவ்வகம் எதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மூலையை விட்டங்களோட எண்ணிக்கை மொத்தம் 16. அதுல சைட்ஸ் பக்கங்களோட மூலை விட்டங்கள் மொத்தம் 12. உள்ள இருக்கக்கூடிய டயகனல்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா கியூபுக்கு உள்ள இருக்கக்கூடிய டயகனல்ஸ் ஆப்போசிட் வெர்டிசஸ்க்கு கனெக்ட் பண்ணி வரக்கூடிய டயகனல்ஸ் மூலை விட்டங்கள் 4. மொத்தமா 16 மூலை விட்டங்கள் இருக்குங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். Number of unit square in a rectangle of length 6 cm and breadth 2 cm is 12. 6 சென்டிமீட்டர் நீளமும் 2 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்தில் ஓரலங்கு சதுரங்களின் எண்ணிக்கை. ஒண்ணும் இல்லைங்க, அதாவது ஓரலங்கு சதுரத்தோட பரப்பளவு என்ன இருக்கும் அப்படின்னா 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா ஓரலகு சதுரம் அப்படின்னு அர்த்தம். 1 சென்டிமீட்டருக்கு 1 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டருக்கு 1 சென்டிமீட்டர். அப்ப இந்த ஸ்கொயரோட ஏரியா என்ன ஆகும்? 1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். அப்ப இந்த இடத்துல நான் ரெக்டாங்கிள்ல லென்த் வந்துட்டு பாத்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் வருது. அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரெத் வந்துட்டு 2 சென்டிமீட்டர் இருக்கு. அப்ப 6க்கு 2. அப்ப ஏரியா வந்துட்டு பாத்தீங்கன்னா L into B square units. அப்ப is equal to 6 into 2 is equal to 12. யூனிட் என்னங்க இந்த இடத்துல? சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா ஓரலகு சதுரம். அப்ப 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா 12 ஓரலகு சதுரங்கள் எனக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் பிரிச்சேன் அப்படின்னா 1 2 3 4 5 6. 1 2 3 4, சரி எக்ஸ்ட்ரா வருதுங்களா? பிரிச்சுட்டேன்னு வச்சுக்கங்களேன். எத்தனை சதுரங்கள் ஓரலகு சதுரங்கள் வரும்? 1 2 3 4
5 6 7 8 9 10 11 12. இதுதான் நான் இந்த இடத்துல சிம்பிளா சொல்லியிருக்கேன். ஒரு செவ்வகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த செவ்வகத்துல நீளத்தையும் அகலத்தையும் நான் பெருக்கும் போது எவ்வளவு வேல்யூ வருதோ அவ்வளவு ஓரளவு சதுரங்கள் அதுக்குள்ள உருவாகும் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல கொடுத்திருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அப்ப நம்பர் ஆஃப் யூனிட் ஸ்கொயர் இன் ரெக்டாங்கிள் ஆஃப் லென்த் 6 சென்டிமீட்டர் அண்ட் பிரெத் 2 சென்டிமீட்டர் இஸ் 12. அப்ப கரெக்ட். அப்ப 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா ஒரு ஓரலகு சதுரம். அப்ப 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா 12 ஓரலகு சதுரங்கள் உருவாகுது. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரூ. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா the number of unit square in a square of 4 centimeter side is 8. அப்ப 4 சென்டிமீட்டர் பக்கல உள்ள சதுரத்தில் ஓரலகு சதுரங்களின் எண்ணிக்கை 8. அப்ப ஸ்கொயருக்கு ஏரியா நான் கண்டுபிடிக்கிறேன். இப்ப ஸ்கொயர்ல சைடோட வேல்யூ எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க? 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இதோட ஏரியா இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். a ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். அப்ப 16 ஓரலகு சதுரங்கள் உருவாகும். அப்ப ஆனா இங்க எத்தனை ஓரலகு சதுரங்கள் இருக்கு உருவாகுதுன்றாங்க? 8 ஓரலகு சதுரங்கள் உருவாகுதுன்றாங்க. அப்ப இது வந்து ஃபால்ஸ். இப்ப இத பேஸ் பண்ணி மேற்கண்ட கூற்றுக்களுக்கான பொருத்தமான விடையை கண்டறிக. கீழ்கண்டவற்றில் தேர்ந்தெடுக்க அப்படின்றாங்க. அப்ப போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் கரெக்ட் அப்படின்றது தப்பு. ஸ்டேட்மெண்ட் 1 தான் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 ஃபால்ஸ். போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் இன்கரெக்ட். அப்ப அதுவும் தவறு. Statement 1 is correct, but statement 2 is incorrect. அப்போ option C is the correct answer. கூற்று 1 சரியானது, ஆனால் கூற்று 2 தவறானது. என்ன காரணம் அப்படின்னா கூற்று 1ல 6 சென்டிமீட்டர் நீளமும் 2 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு செவ்வகத்தோடு இருக்கக்கூடிய ஓரலகு சதுரங்களோட எண்ணிக்கை 12 தான். அது சரி. அதே மாதிரி 4 சென்டிமீட்டர் பக்கல உள்ள ஒரு சதுரத்துல மொத்தம் 16 ஓரலகு சதுரங்கள் இருக்கும். 16 யூனிட் ஸ்கொயர்ஸ் இருக்கும். பட் இங்க 8 யூனிட் ஸ்கொயர் தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப அது தவறு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் 94th கொஸ்டின். ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தவறான கூற்றை கண்டுபிடிக்க. 0 இஸ் ஈவன் நம்பர். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு. சரிங்களா? 6th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு. நம்பர்ஸ் அப்படின்ற டாபிக்ல. சரிங்களா? 0 2 4 6 8 10 12 அதாவது எக்ஸெட்ரா. சிம்பிளா 0 2 4 6 8 இந்த இலக்கங்கள்ல முடியக்கூடிய எண்கள் அனைத்துமே இரட்டைப்படை எண்கள். சரிங்களா? ஈவன் நம்பர்ஸ். அதே மாதிரி 1 3 5 7 9 இதுல முடியக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 0 இஸ் ஈவன் நம்பர் இஸ் கரெக்ட். அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா 6 இஸ் எ பர்ஃபெக்ட் நம்பர். 6 என்பது ஒரு செவ்விய எண் அப்படின்றாங்க. இப்ப பர்ஃபெக்ட் நம்பர்னா என்னங்க? இப்ப பர்ஃபெக்ட் நம்பர் அப்ப 6ஓட ஃபேக்டர்ஸ். ஃபேக்டர்ஸ்னா 2 விதமா நம்ம எழுதுவோங்க. ஒன்னு நார்மலான ஃபேக்டர், இன்னொன்னு பிரைம் ஃபேக்டர். அப்ப 6ஓட பிரைம் ஃபேக்டர் அப்படின்னா 6 டிவைட் பண்ணக்கூடிய மீதியின்றி வகுக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸ் மட்டும், அதாவது பகா எண்கள். அப்ப 6ஓட பிரைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும்? 2 3. இப்ப 2 6 வகுக்கும், 3 6 வகுக்கும், 1 6 வகுக்கும், 6 6 வகுக்கும். ஆனா 1ம் 6ம் பிரைம் நம்பர் கிடையாது. இப்ப பிரைம் ஃபேக்டர்ஸ்னா 2 and 3 மட்டும் வரும். சரிங்களா? அதே மாதிரி ஜெனரலா ஃபேக்டர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். 6ஓட ஃபேக்டர்ஸ் வந்துட்டு 1ஆல 6 வகுக்கும் போது 1 6, அகைன் 2ஆல 6 வகுக்கும் போது 2 6ன்னு வரும். அப்போ 1 2 3 அப்ப கான்சிக்யூட்டிவா அடுத்த நம்பர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் 6 தான் வகுக்கும், 4 5 வகுக்காது. அப்ப இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப் பண்ணிட்டு இந்த 6 ஒமிட் பண்ணிட்டு அந்த சேம் நம்பரை நான் ஒமிட் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய சம்ம டோட்டல் ஃபவுண்ட் பண்ணணும்னா, மீதி இருக்கக்கூடிய இலக்கங்களோட கூடுதல் ஃபவுண்ட் பண்ணணும்னா அதே நம்பர் 6 அப்படின்னே கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த நம்பர்
பர்ஃபெக்ட் நம்பர். அதாவது அது ஒரு செவ்விய எண் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 100 இஸ் 25 பிரைம்ஸ் தான் இருக்குங்க. சரிங்களா? இத எரடோஸ்தனிஸ் சல்லடை அப்படின்ற ஒரு அமைப்பின் மூலமா கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துல கீழே மென்ஷன் பண்ணிருப்பாங்க the total number of primes from 1 to 100 is 25. இப்ப 25 பிரைம் நம்பர்ஸ் இருக்கு 1ல இருந்து 100 வரைக்கும். அப்ப இதுவும் கரெக்ட். அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 is either prime or composite. 1 என்பது பகு எண் அல்லது பகா எண் ஆகும் அப்படின்றாங்க. அப்போ 1 என்பது 1 is neither prime nor composite. அப்ப பிரைமும் கிடையாது காம்போசிட்டும் கிடையாது, பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல. பட் இந்த இடத்துல பகு எண் அல்லது பகா எண்ன்றாங்க. அப்ப இதுதான் தவறான ஸ்டேட்மெண்ட். அப்ப எனக்கு தேவையான ஆன்சர் ஆப்ஷன் டி. சரிங்களா? சார் இப்ப இந்த இடத்துல பிரைம்னா என்ன சார், காம்போசிட்னா என்ன சார், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் அப்படின்னா, சிம்பிளா சொன்ன போனோம் அப்படின்னா பிரைம் அப்படின்னா இட் கேன் பி டிவிசிபிள் பை, பிரைம் அப்படின்னா ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் இருக்கணும், அதாவது 2 காரணி. அதே மாதிரி அந்த 2 ஃபேக்டர்ஸும் 1 and itself இருக்கணும். ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும்தான் வகுப்படணும். சரிங்களா? அதே காம்போசிட் அப்படின்னா more than 2 factors. இரண்டுக்கு மேற்பட்ட காரணிகள் இருக்கணும். அப்ப அந்த பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பிரைம் 2, 3, 5, 7, 11, 13, 17, 19 and etc. and so on போயிட்டே இருக்கும். அப்ப இந்த இடத்துல 2 அப்படின்றது ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர். ஒரே இரட்டை பகா எண். மீதி எல்லா நம்பரும் இரட்டை எண் எல்லாமே 4, 6, 8, 10 எல்லாமே இரண்டாம் வாய்ப்பாட்டிலையும் அடிஷனலா வகுப்படும். அதனால மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் வந்துடும். அதனால அது ஒரு பகு எண்ணா மாறிடும். இப்ப காம்போசிட் நம்பர் அப்படின்னா மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 9 அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 9 1 டிவைட் பண்ணும், 3 டிவைட் பண்ணும், அகைன் 9 டிவைட் பண்ணும். அப்ப 3 காரணிகள் வந்துருது. ஃபேக்டர் அப்படின்னா காரணி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. சரிங்களா? அப்ப அடுத்த 6 நீங்க எடுத்து பாருங்க. 1 வகுக்கும், 2 வகுக்கும், 3 வகுக்கும், 6 வகுக்கும். அப்போ மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் வந்துருது. அப்போ மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் வந்துருச்சுனாவே அது காம்போசிட் நம்பரா மாறிடும். காம்போசிட் அப்படின்னு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பகு எண், பகுக்கக்கூடிய எண், பகுபடக்கூடிய எண். பிரைம்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பகா எண். சரிங்களா? அப்ப இந்த 1 அப்படின்றதுக்கு நீங்க போறீங்கன்னா 1க்கு ஒன்லி 1 ஃபேக்டர் மட்டும்தான் இருக்கு. அதாவது 1 மட்டும்தான் அதோட ஃபேக்டர். அப்ப இந்த இடத்துல கான்செப்ட பாருங்களேன். பிரைம்னா 2 ஃபேக்டர்ஸ் மட்டும் இருக்கணும், காம்போசிட்னா மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கணும். பட் 1க்கு ஒன்லி 1 ஃபேக்டர் இருக்கு. அப்ப இது பிரைமும் கிடையாது, காம்போசிட்டும் கிடையாது. அப்ப 1 ஆனது பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல அப்படின்றது தவறான ஒரு கூற்றாகும். சரிங்களா? அடுத்து பாருங்களேன். add 3 to the number, then multiply by 7 and subtract 13 and divide now by 5 and the answer is 24. Then the number is, ஓர் எண்ணுடன் 3ஐ கூட்டுக, பிறகு 7ஆல் பெருக்கவும், அதிலிருந்து 13ஐ கழிக்கவும், அதனை 5ஆல் வகுத்தால் 24 கிடைக்கும் எனில் அந்த எண் என்னன்னு கேக்குறாங்க. இத 2 டைப்ல நான் கொண்டு போறேங்க.
இது டைப் 1, டைப் 2. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் எனக்கு தெரியாது, அதோட 3 கூட்டுறேன். 3 கூட்டிட்டு வரக்கூடிய நம்பரோட 7 மல்டிப்ளை பண்றேன். 7 மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய நம்பர்ல இருந்து 13 மைனஸ் பண்றேன். 13 மைனஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஹோல் நம்பரையுமே 5ஆல டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது? 24 கிடைக்குது. புரியுதுங்களா? எக்ஸோட 3 கூட்டுறேன். அந்த நம்பர் என்னன்னு தெரியாது, அதோட நான் 3 கூட்டுறேன். 3 கூட்டிட்டு அதை 7ஆல பெருக்கிறேன். பெருக்கினதுக்கு அப்புறம் 13 மைனஸ் பண்றேன். மைனஸ் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா 5ஆல வகுக்கிறேன் ஹோல் டேர்மையுமே. இப்ப இந்த 5 24ஓட மல்டிப்ளை ஆகும்போது இந்த டிவிஷன் அந்த முடிச்சா மல்டிப்ளை ஆகும். அப்ப எக்ஸ் பிளஸ் 3 இன்டூ 7. இங்க 7 மைனஸ் 13 மைனஸ் 6ன்னு போட்டுறாதீங்க. இந்த இடத்துல பாட்மாஸ் ரூல் அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருந்தா பிராக்கெட்டை சிம்பிளிஃபை பண்ணணும். அடுத்து ஆர்டர் அல்லது என்னதுங்க இன்டிசஸ் அல்லது அடுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து டிவிஷன், மல்டிபிளிகேஷன், அடிஷன், அப்புறம் தான் சப்ட்ராக்ஷன் வரணும். அப்ப மைனஸ் 13 இஸ் ஈக்குவல் டு 24 இன்டூ 5 வருங்க. அப்ப எக்ஸ் பிளஸ் 3 இன்டூ 7 இஸ் ஈக்குவல் டு 120. 524 சார் 120 பிளஸ் 13 வந்துடும். இப்போ எக்ஸ் பிளஸ் 3 இன்டூ 7 இஸ் ஈக்குவல் டு 133 வரும். 7 வாய்ப்புகள் அடிச்சீங்கன்னா ஒரே 7 மீதி 6 9 7 63 வந்துடும். 19 வந்துடுங்க. இப்போ இந்த 3 அந்த வந்துச்சுன்னா x is equal to 19 minus 3 is equal to 16 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஆன்சர் இஸ் 16. இது ஃபார்வர்டு மெத்தட். அப்படியே கொடுத்திருக்கிறதா அப்படியே நான் எழுதுறேன். டைப் 2 வந்துட்டு பாத்தீங்கன்னா பேக்வேர்டு. பேக்வேர்ட்னா பிளஸ் பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணணும்னா பிளஸ் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும்னா டிவிஷன் பண்ணணும், டிவிஷன் பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும். அது பேக்வேர்ட். ஃபார்வர்ட்னா அப்படியே கொடுத்திருக்கிறது. மல்டிப்ளைனா மல்டிப்ளை, அடிஷன்னா அடிஷன், டிவிஷன். இந்த இடத்துல என்ன கொடுத்துட்டாங்க? 24 கிடைக்குது. இதுக்கு பின்னாடி என்ன பண்றாங்க? 5ஆல வகுக்கிறாங்க. இப்ப 5ஆல வகுக்கணும் அப்படின்னா பேக்வேர்ட் ஆகும்போது பெருக்கணும். இப்ப 24 5ஆல பெருக்கணும். 24 இன்ட்டு 5 எவ்வளோ? 120. அடுத்து என்ன பண்றாங்க? அத 13 கழிக்கிறாங்க. அப்ப 13 கழிக்கிறாங்கன்னா ரிவர்ஸ்ல போகும்போது என்ன பண்ணணும்? 13 கூட்டணும். கூட்டிங்கன்னா என்ன கிடைக்குது? 133. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? அந்த எண்ணை 7ஆல பெருக்குறாங்க. பெருக்குறாங்க அப்படின்னா இது என்ன பண்ணணும்? வகுக்கணும் 7ஆல. அப்ப 7ஆல வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 19 அப்படின்றது ஆன்சர் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? 3 கூட்டுறாங்க. அப்ப கூட்டுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். இப்ப 19 மைனஸ் 3 16. இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான மெத்தடு, இது சிம்பிள் மெத்தட். பட் இந்த இடத்துல என்ன பண்றேன்? இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் 5ஆல டிவைட் பண்ணணும் அப்படின்றாங்க. அதுக்கு ஆப்போசிட் 5ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்தது 13ஆல மைனஸ் பண்றோம்ன்றாங்க. அதுக்கு ஆப்போசிட் பிளஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து 7ஆல மல்டிப்ளை பண்ணணும்ன்றாங்க. அதுக்கு ஆப்போசிட் டிவிஷன் பண்ணிக்கிறேன். அடுத்தது 3 கூட்டணும்னு சொல்றாங்க. அதுக்கு ஆப்போசிட் மைனஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பேக்வேர்ட் மெத்தட்ல நீங்க போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னதுங்க? அப்படியே உல்டா. மல்டிபிளிகேஷனா டிவிஷன், அடிஷன் தான் சப்ட்ராக்ஷன், சப்ட்ராக்ஷன்னா அடிஷன், டிவிஷன் தான் மல்டிபிளிகேஷன் போட்டீங்கன்னா சிம்பிளா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? இது டைப் 2. இப்போ எனக்கு தேவையான ஆன்சர் ஆப்ஷன் டி 16 அப்படின்னு கிடைச்சது. அடுத்து the number of even prime numbers between 1 and 50 is
1 முதல் 50 வரையுள்ள இரட்டை பகா எண்களின் எண்ணிக்கை. 1 முதல் 50 வரையில் இருந்தாலும் சரி, 1 முதல் 1000 வரையில் இருந்தாலும் சரி, 1 முதல் லட்சம் வரையில் இருந்தாலும் சரி, 1 முதல் கோடி வரையில் இருந்தாலும் சரி, எவ்வளோ இருந்தாலும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இரட்டை பகா எண் 2 மட்டும்தான். 2 மட்டும்தான் ஒரே ஓர் இரட்டை பகா எண். இதே 3 முதல் 50 வரைன்னு கேட்டிருந்தாங்கன்னா பகா எண், இரட்டை பகா எண் 0. 2 முதல் 50 வரைன்னு கேட்டிருந்தா ஒரே ஒரு இரட்டை பகா எண் 2. 1 முதல் 50 வரைன்னு கேட்டிருந்தாங்க, இல்ல 1 முதல் 100, 1 முதல் 1000, 1 முதல் லட்சம் என்ன கேட்டாலும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இரட்டை பகா எண் என்னது? 2. அப்போ ஒன்லி 1. சரிங்களா? அப்ப எனக்கு தேவையான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஈவன் பிரைம் நம்பர்னாவே ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் பகா எண், இரட்டை பகா எண், அது 2 மட்டும்தான். ஒன்லி 2 is only prime, that means even prime, only even prime. ஓகேங்களா? In 6 hours duration with uniform increase in temperature, the temperature dropped 42 degrees centigrade. How many degree did the temperature drop each hour? ஒரு இடத்தில் வெப்பம் சீராக குறைகிறது, மேலும் 6 மணி நேர இடைவெளியின் போது வெப்பம் 42 டிகிரி சென்டிகிரேட் குறைந்தது எனில் ஒவ்வொரு மணி நேர இடைவெளியிலும் குறைந்த வெப்பத்தின் அளவு என்ன? இப்ப யூனிஃபார்மா குறைஞ்சிட்டு போகுது. அப்ப 1 மணி நேரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பம் குறையும் போது 6 மணி நேரத்துக்கு 42 டிகிரி சென்டிகிரேட் குறைந்திருக்கு. ஒண்ணு இல்லைங்க, ஒரு சாக்லேட்டோட ரேட்டு 5 ரூபானா 100 ரூபாய்க்கு எத்தனை சாக்லேட் வாங்க முடியும்? அதுக்கு சிம்பிளா என்ன பண்ணுவோம்? 100 5ஆல வகுப்போம். அதே கான்செப்ட் தான். 42 6ஆல வகுக்கிறோம். வகுத்தோம் அப்படின்னா 7. அப்ப 7 டிகிரி சென்டிகிரேட். இப்போ 40 டிகிரி சென்டிகிரேட்டை 6ஆல வகுத்தோம் அப்படின்னா எனக்கு 7 டிகிரி சென்டிகிரேட் கிடைக்குது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் நம்ம கொஸ்டினை பார்த்த உடனேயுமே நம்ம என்ன பண்ணிடலாங்க? ஆன்சர் பண்ணிக்கலாம். அடுத்து இது ஒரு ஸ்டார் கொஸ்டினா நம்மளுக்கு கொடுத்திருந்தாங்க. சரிங்களா? இந்த ஸ்டார் கொஸ்டின்ல இந்த பேட்டர்ன் எப்படி ஃபாலோ ஆகும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ADCE கொடுத்திருக்காங்க, அடுத்தது ECGD கொடுத்திருக்காங்க, அடுத்தது IBKC கொடுத்திருக்காங்க, MAOB கொடுத்திருக்காங்க. அடுத்த பேட்டர்ன் என்ன வரும் அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இது சிம்பிள். ADCE, அடுத்து ECGD, அடுத்து IBKC, அடுத்து MAOB. ஆல்பபெட்டோட நம்பர் பொசிஷன் நான் எழுதிக்கிறேங்க. ஏனா 1, Dனா 4, Cனா 3, Eனா 5. அடுத்து E5 3, G வந்துட்டு 7 வரும், அடுத்து D வந்து 4. I வந்துட்டு பாத்தீங்கன்னா 9 வரும், B 2, K வந்து 11வது ஆல்பபெட்டா வரும், C வந்து 3வது ஆல்பபெட்டா வரும். அடுத்தது M வந்துட்டு பாத்தீங்கன்னா 13வது ஆல்பபெட்டா வரும், A ஃபர்ஸ்ட் ஆல்பபெட், O வந்துட்டு 15th ஆல்பபெட், B வந்து செகண்ட் ஆல்பபெட். இப்ப இந்த இடத்துல பாருங்களேன், இந்த பேட்டர்ன் இந்த ரெண்டும் ஒரு மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது, இந்த ரெண்டும் ஒரு மாதிரி வருது, அடுத்து இந்த ரெண்டும் ஒரு மாதிரி வருது, இந்த ரெண்டும் ஒரு மாதிரி வருது, அடுத்து இந்த ரெண்டும், இந்த ரெண்டும், இந்த ரெண்டும், இந்த ரெண்டும். இங்க பாத்தீங்கன்னா 4, அதாவது 1 3, அப்புறம் 5 7, 9 11, 13 15 வருது. அப்ப அடுத்த ஆல்பபெட் 17 19 வரணும். ஓகேங்களா? மொத்தம் 4 லெட்டர். 17, இங்க ஒரு லெட்டர், இங்க ஒரு லெட்டர், இங்க ஒரு லெட்டர். இப்ப 17 19.
1 3 ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டு. இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், ஃபோர்த் பொசிஷன். ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட பார்க்குறேன். 1 3 5 7 9 11 13 15. அடுத்த ஆட் நம்பர் 17 and 19. அடுத்து பாருங்களேன் 5 4, அடுத்தது 4 3, அடுத்து 3 2, அடுத்து 2 1. இப்ப 2 1னா அப்ப என்ன ஆகும்? அடுத்த ஆல்பபெட் 1 and 26. 1 முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு ப்ரீவியஸ் ஆல்பபெட் என்ன? 26. ஏக்கு முன்னாடி என்ன வரும்? Z. ஒரு ரொட்டேஷன்ல தான் வரும். அப்ப இந்த ஆல்பபெட்டை நம்ம எடுத்து எழுதணும்னா 17வது ஆல்பபெட் Q வந்துரும், 26வது ஆல்பபெட் Z வந்துரும், 19th ஆல்பபெட் S வரும், ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் A வந்துரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் A வந்துரும். ஓகேங்களா? அப்ப QZSA அப்படின்ற ஆப்ஷன் எங்காவது இருக்கா? இவங்க கொடுத்திருக்கக்கூடிய ஆப்ஷனுக்கு சூட்டபிளா ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா எது வரும்னா, இப்போ 1 3 வருதுங்களா? 1 3 4 5, அடுத்து இது 3 4 3 2 2 1. இப்போ இவங்க கொடுத்திருக்கக்கூடிய ஆப்ஷன் நாலு ஆப்ஷன்லயுமே நமக்கு இந்த QZSA அப்படின்றது இல்ல. அப்ப இந்த பேட்டர்ன் நமக்கு தப்பு. கொடுத்திருக்கக்கூடிய ஆப்ஷன் எதுவுமே இல்லை, அதனால இத ஸ்டார் கொஸ்டினா நமக்கு கொடுத்துடுறாங்க. இதுக்கு ஒரிஜினல் ஆன்சர் வந்துட்டு என்ன வரும்னா QZSA அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். If the code 34154, 2 is represent hat and 224531 is RDX, then the code 351354 is represented by. சரிங்களா? இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்குங்க. பாலிபியாஸ் 8th ஸ்டாண்டர்ட்ல என்ன டாபிக்ல இருக்கும்னா இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அப்படின்ற டாபிக்ல இருக்கு. பட் இது கொஸ்டின் கரெக்ட், பட் போதுமான கொஸ்டின் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த கொஸ்டின்ல கொடுக்கல. இந்த பாலிபியா ஸ்கொயர் சிப்பர் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணிட்டு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாலோ அல்லது இந்த சிப்பரை உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்திருந்தாலோ இது வேலிட் கொஸ்டினா இருக்கும். பட் இந்த இடத்துல போதுமான அளவு கொஸ்டின் இல்லாததுனால இதுக்கு ஸ்டார் கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. இந்த பாலிபியா ஸ்கொயர் அப்படின்றது ஒண்ணு இல்லைங்க, ஏல இருந்து இசட் வரைக்கும் நம்ம வந்துட்டு ஆர்டரா வரிசையை எழுதிட்டு, ஓகேங்களா, இதுல ஐ அண்ட் ஜேவை மட்டும் எந்த இடத்துல வைப்போம் அப்படின்னா 8வது இடத்துல. சரிங்களா? சாரி, 1 2 3 4 5 6 7 8 9 and 10 இந்த ரெண்டு ஆல்பபெட்டையும் 9th பிளேஸ்ல மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய ஆல்பபெட்ஸை கண்டினியூஸா எழுதிட்டு ஆர்டர் வந்துட்டு கீழே இருந்து லெஃப்ட் டு ரைட் 1 to 5 கொடுத்துருவோம். அடுத்தது பாட்டம் டு டாப் 1 to 5 கொடுத்துருவோம். இதுல 3,4 தேர்ட் ரோல, சரி தேர்ட் காலம்ல 4th நம்பர் என்ன? இப்ப தேர்ட் காலம்ல 4th நம்பர் H, அடுத்து ஃபர்ஸ்ட் காலம்ல 5th நம்பர் A, அடுத்து 4th காலம்ல செகண்ட் நம்பர் T, HAT. இத மாதிரி ஃபாலோ பண்ணா எனக்கு தேர்ட் காலம்ல 5th ரோ என்ன வரும்? தேர்ட் காலம்ல 5th ரோ எனக்கு C வரும். இப்ப 3,5னா C. அடுத்து ஃபர்ஸ்ட் காலம்ல தேர்ட் ரோல என்ன இருக்கு? L இருக்கு. அப்ப L. 5th காலம்ல 4th ரோல என்ன இருக்கு? K இருக்கு. அப்ப K. இப்ப CLK அப்படின்றது ஆன்சரா வரும். அப்ப ஆப்ஷன் D இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது நமக்கு 8th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு. பட் இது இன்அடிக்குவேட் கொஸ்டின்
சரிங்களா? அடிக்குவேட்டான இன்ஃபர்மேஷன் இதுல கொடுக்காதனால இதை ஸ்டார் கொஸ்டினா உங்களுக்கு கொடுத்தாங்க. எந்த ஆப்ஷன் நீங்க போட்டிருந்தாலும் சரி, இல்ல சேட் பண்ணாம விட்டுருந்தீங்கனாலும் சரி, உங்களுக்கு இதுக்கு மார்க் கிடைச்சிடும். ஓகேங்களா? அடுத்து 100th கொஸ்டின். மேட்ச் த ஃபாலோயிங். 1 டன் இஸ் இட் 1 டன் 1 குவிண்டால் 1 சாவரின் 1 சவரன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சவரன், அப்ப சவரன் தங்கம் விலை ஒரு சவரன் 2000, அதாவது 160 ரூபாய் உயர்வு, 240 ரூபாய் சரிவு அப்படின்ற மாதிரியான நியூஸ் நம்ம பார்ப்போம். அப்போ 1 சவரன் அப்படின்னா எனக்கு என்ன தெரியும்? 8 கிராம்ஸ் தெரியும். சரிங்களா? அப்ப சிக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன். அதே மாதிரி 1 டன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 1000 கிலோகிராம் அப்படின்றது 1 டன். 1 டன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுங்க? 1000 கிலோகிராம். அடுத்து 1 குவிண்டால் அப்படின்னா 100 கிலோகிராம். 1 சவரன் அப்படின்னா 8 கிராம். அதே மாதிரி 1 கிலோகிராம்ல எத்தனை கிராம் இருக்கு? 1000 கிராம். ஓகேங்களா? அப்ப இதுல ஆப்ஷன்ஸ் பாருங்க. 1 குவிண்டால் அப்படின்னா 100 கிராம். பிக்கு வந்து 4 வரணும். அடுத்து 1 கிலோகிராம்னா 1000 கிராம். பிக்கு 2 வரணும். அப்ப ஏவுக்கு 3, பிக்கு 4, ஏவுக்கு 3 வரணும், பிக்கு 4 வரணும், சிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 வரணும், டிக்கு வந்து 2 வரணும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது ஈஸியா நீங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு இங்க சி போடுங்க, இங்க டி போடுங்க, இங்க ஏ போடுங்க, இங்க பி போடுங்க. அப்ப ஏவுக்கு 3 அல்லது இங்க எடுத்து போட்டுக்குங்க. ஏவுக்கு தேர்ட் ஒன் 1 2 3. பிக்கு வந்துட்டு 1 குவிண்டால்னா 100 கிலோகிராம் 4, பிக்கு 4. சிக்கு வந்துட்டு 1 8 கிராம் 1 சவரன்னா. டிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 கிலோகிராம்னா 1000 கிராம் 2. இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு? ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 2. ஆப்ஷன் பில இருக்கு. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்ப நம்ம குவிண்டால்ல எதை அளப்போம்? இந்த கரும்பு இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா போகும்போது குவிண்டால் கரும்பு, இந்த குச்சிக்கிழங்கு இந்த மாதிரி வந்து நம்ம காட்டுல பயிரிட்டு அதை நம்ம சேல்ஸ் கொண்டு போகும்போது டன் கணக்குல நம்ம ஏத்துக்குவோம். இதே நெல்லு இந்த மாதிரியான இது நெல்லு, மஞ்சள் இந்த மாதிரியான பொருட்களை நான் விற்கும் போது குவிண்டால் கணக்குல 100 கிலோகிராம் அப்படின்ற அந்த மூட்டையில பிடிச்சு நம்ம விற்போம். அதே மாதிரி சவரன் அப்படின்ற போது 8 கிராம் சேர்ந்தது ஒரு பவுன் அல்லது ஒரு சவரன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 1 கிலோகிராமுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கிலோனாவே 1000 தான். அப்ப கிலோ கிராம் அப்படின்ற போது 1000 கிராம். இதான் 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப 2K அப்படின்னா 2000, 2 கிலோ அப்படின்னு அர்த்தம். கிலோனா 1000, அப்ப 2000 அப்படின்னு அர்த்தம். அப்ப 1 கிலோகிராம்னா 1 into 1000 கிராம் அப்படின்னு நமக்கு வருங்க. சரிங்களா? மறுபடியும் நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி 2025ல நடந்து முடிஞ்ச டெட் எக்ஸாம்ல டிஎன் டெட்ல பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டையும் சேர்த்தி நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் மோர் தென் 1800 ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபை ஆயிருக்காங்க. அவங்க எல்லாருமே மினிமம் மார்க்கோட குவாலிஃபை ஆகல, மேக்சிமம் மார்க்ஸ் எடுத்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. நம்மளோட நியூ பேட்ச் ஆகஸ்ட் 8 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 போத் 2 பேப்பருக்குமே உங்களுக்கு செப்பரேட் கிளாஸஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் நம்ம வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி உங்களுக்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷனோட உங்களோட எல்லா சந்தேகங்களும் நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுப்போம். சரிங்களா? உங்களுக்கு நம்ம அகாடமியில ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விரும்புறீங்க அப்படின்னா 7070701005 அப்படின்ற நம்பருக்கு டைரக்டா கால் பண்ணியோ அல்லது 7070701009 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ நீங்க மெசேஜ் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஆர் அதர்வைஸ் நம்மளோட ப்ரொஃபசர் அகாடமியோட
அஃபிஷியல் வெப்சைட்டான www.professoracademy.com அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குங்க. உடனே ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா வரக்கூடிய டெட்ல உங்களால ப்ரொஃபசர் அகாடமியோட சப்போர்ட்டோட கைடன்ஸோட கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணி ஒரு அரசு ஆசிரியரா கண்டிப்பா நீங்க பணி நியமனம் பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு நான் போறேங்க. 1 hand span is equal to ஒரு சான் அளவுக்கு சமமானது. ஒரு சான் அப்படின்றது எவ்வளவுங்க? எத்தனை விரல்கள்? 1 hand span is equal to 24 fingers, 12 fingers, 6 fingers and then 18 fingers. 24 விரல்கள், 12 விரல்கள், 6 விரல்கள், 18 விரல்கள். எத்தனை விரல்கள் வருங்க ஒரு சான் அப்படின்றது? எத்தனை விரல்கள்? 1 சான் 12 விரல்கள். ஒரு ஜான் வயிற்றுக்காக. ஓகேங்களா? நம்மளோட வயிறு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட 5 விரல்கள் இருக்குன்னா இந்த பெரு விரலையும் சரிங்களா, அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த 4 விரல் இருக்கும். இந்த 4 விரல்ல இந்த சிறு விரலையும் வச்சு நம்ம அளக்கக்கூடிய அந்த அளவு தான் ஒரு சான் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த ஒரு சான்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து நம்மளோட நார்மலான விரல்களை நம்ம நெருக்கி வைக்கும் போது 12 விரல்கள் அந்த ஒரு சான் அளவுல பிடிக்குங்க. சரிங்களா? ஒரு சான் வயிற்றுக்காக இவ்வளவு நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப இந்த 12 விரல்கள் தான் அந்த ஒரு சான், 1 hand span அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு சான் அப்படின்றது 12 விரல்களை கண்டெயின் பண்ணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன். 102 Ram bought 5 liter and 750 ml of water in a bottle to a picnic. His friend drank 1 liter 1 liter and 300 ml from it. How much of water is remaining in the bottle? ராம் 5 லிட்டர் 750 மில்லி லிட்டர் கொள்ளளவு கொண்ட தண்ணீர் குடுவையை சுற்றுலாவிற்கு கொண்டு வந்தான். அவன் நண்பர்கள் 1 லிட்டர் 300 மில்லி லிட்டர் தண்ணீரை கொடுத்து விட்டனர். குடுவையில் உள்ள மீதி தண்ணீரின் அளவு எவ்வளவு? இப்ப 5.750, அதாவது 5 லிட்டர் 750 மில்லி லிட்டர்னா 5.750 லிட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுல 1 லிட்டர் 300 மில்லிய குடிச்சிட்டாங்க. இப்ப மீதி என்ன வரும்? மைனஸ் ஆயிருச்சு அப்படின்னா 0, 5ல 0 போச்சுன்னா 5, 7ல 3 போச்சுன்னா 4, இது 5ல 1 போச்சுன்னா 4. அப்ப 4.450. அப்ப 4 லிட்டர் 450 மில்லி லிட்டர் ரிமைனிங் இருக்கும். 4 லிட்டர் 450 ml ரிமைனிங் இருக்கும். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறது லிட்டர், ரெண்டாவது போட்டிருக்கிறது வந்து ml. சரிங்களா? அடுத்து பாருங்களேன். Lakshmi needs 750 ml of milk every day. If a liter costs ₹50, what is the total amount spent by her for a month? லட்சுமிக்கு ஒவ்வொரு நாளும் 750 மில்லி லிட்டர் பால் தேவைப்படுகிறது. 1 லிட்டர் பாலின் விலை ₹50 எனில் ஒரு மாதத்திற்கு பாலிற்கு செலவாகும் தொகை எவ்வளவு அப்படின்றார். ஒரு நாளுக்கு எவ்வளவு மில்லி லிட்டர்? 750 மில்லி லிட்டர். சரிங்களா? இப்ப 750 மில்லி லிட்டர் அப்படின்னா 750 ml. ஓகேங்களா? அப்போ 1 லிட்டர் பாலின் விலை
50 ரூபாய் அப்படின்றாங்க. அப்போ 1 லிட்டர் பாலோட விலை 50 ரூபாய்னா 750 மில்லி லிட்டர் பாலோட விலை எவ்வளவு வரும்? 1 லிட்டர் is equal to 50 rupees. இப்போ 750 ml is equal to எவ்வளவு வருங்க? 750 ml, 3/4 லிட்டர். That means 3/4 லிட்டர் is equal to 3/4 லிட்டர். எவ்வளவு வருங்க? 50 ரூபாயோட 3/4 பங்கு. புரியுதுங்களா? 50 ரூபாயோட 3/4 பங்கு. இப்ப எவ்வளவு வரும்? இது 1 டேக்கு 750 ml இல்லைன்னா 0.75. 1 செகண்ட். உங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா ஓகே, 1 மந்த்துக்கு எத்தனை லிட்டர் தேவைப்படும்? ஒரு நாளைக்கு 750 mlனா இப்ப 750 ml நான் லிட்டரா மாத்தணும். இப்போ 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 ml. அப்போ 1 ml இஸ் ஈக்குவல் டு 1/1000 லிட்டர். இப்ப 750 ml இஸ் ஈக்குவல் டு 1 ml 1/1000 லிட்டர்னா 750 ml அப்படின்றது 750/1000 லிட்டர். இதை எலிமினேட் பண்ணீங்கன்னா 3/4 வந்துடும். இப்ப 750 ml is equal to 3/4 liters. 3/4 லிட்டர் 1 டேக்கு. 1 டேக்கு 3/4 லிட்டர் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்ப 30 டேஸ்க்கு என்ன ஆகும்? இப்ப 30 டேஸ்க்கு equal to 30 into 3/4. 1 டேக்கு 1 லிட்டர் வந்துட்டு 50 rupees. அப்ப into 50. இதை சிம்பிளிஃபை பண்ணா செகண்ட் டேபிளால எலிமினேட் பண்ணீங்கன்னா 15 2s are 30, இது 2 2s are 4 வந்துடும். அகைன் செகண்ட் டேபிளால அடிச்சா இது 25 அப்படின்னு வந்துடும். இப்ப 3 into 15 45 into 25. இப்போ 45ஐயும் 25ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. சரிங்களா? இப்போ 45 into 25, 5s are 25, 5 remaining 2, 5 4s are 20 plus 2, 22. 2 5s are 10, 0 remaining 1, 2 4s are 8 plus 1, 9. So 5, 2, 9 plus 2, 11. அப்ப 1125 rupees எனக்கு தேவைப்படும். இப்ப 1125. ஆப்ஷன் C is the correct answer. இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? சிம்பிளா 750 ml அப்படின்ற மில்க் வந்துட்டு 1 டேக்கு தேவைப்படுது. ஆனா இங்க கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் மில்கோட ரேட் கொடுத்துருக்காங்க. அப்ப 750 அப்படின்றத நான் லிட்டரா கன்வெர்ட் பண்றேன். அப்போ 1 டேக்கு வந்துட்டு 3/4 லிட்டர் நான் வந்து செலவு பண்றேன். அப்ப 3/4 லிட்டருக்கு எனக்கு வந்து 1 லிட்டர் 50 rupeesனா 3/4 லிட்டருக்கு எவ்வளவு வரும்? 3/4 into 50. அகைன் அதை 30 டேஸ்க்கு நான் செலவு பண்றேன் அப்படின்னா 30ஆல மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு சிம்பிளிஃபை பண்ணா 1125 அப்படின்றது ஆன்சரா கிடைக்குங்க. அடுத்து 104th கொஸ்டின் பாத்தீங்கன்னா, a book was bought at ₹160 and sold at loss of 10%. Then its selling price is, ஒரு புத்தகம் 160க்கு வாங்கப்பட்டு 10% நட்டத்தில் விற்றால் அதன் விற்பனை விலை எவ்வளவு அப்படின்றாங்க. அப்ப 160ஓட 10%, அப்ப 10/100. 10%னா 10/100. 0 0 எலிமினேட் ஆயிடும். இந்த 0 எலிமினேட் ஆயிடும். 16 ரூபாய். அப்ப 10% ஆஃப் அப்படின்றது 160ஓட 10% அப்படின்றது 16 ரூபாய். அப்ப நட்டம் அப்படின்னு என்ன ஆகுங்க? 16 ரூபாயை மைனஸ் பண்ணணும். அப்ப 160ல இருந்து 16 மைனஸ் பண்ணீங்கன்னா 0ல 6 போச்சுன்னா 4,
இந்த சாரி 10ல இப்போ 0ல 6 போகாது. ஒண்ணு கடை வாங்கணும்னா 160 16 இது கடை வாங்கிட்டோம்னா இது 5 ஆயிடும், இது 10 ஆயிடும். 10ல 6 போச்சுன்னா 4. ஓகேங்களா? அடுத்து 5ல 1 போச்சுன்னா 4. அடுத்து 1க்கு 1. இப்ப 144 ரூபாய். இப்ப 10% தள்ளுபடிக்கு நான் விற்கிறேன் அப்படின்னா நான் எவ்வளவு விற்கணுங்க? 144 ரூபாய்க்கு நான் விற்கணும். இப்ப லாஸ் 10%. இப்ப லாஸ் அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் மைனஸ் லாஸ். செல்லிங் பிரைஸ் அப்படின்னா செல்லிங் பிரைஸ் விற்பனை விலை இஸ் ஈக்குவல் டு நட்டம் அப்படின்னா விற்பனை விலை இஸ் ஈக்குவல் டு அடக்க விலை மைனஸ் என்னதுங்க? லாஸ். ஓகேங்களா? இப்ப லாஸ் அப்படின்றது எனக்கு தேவைப்படுது. லாஸ் அப்படின்றது எனக்கு தேவைப்படுதுன்னா காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். சரிங்களா? லாஸ்ட் வேணும். லாஸ் எனக்கு எவ்வளவு நட்டம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அடக்க விலையிலிருந்து விற்பனை விலையை மைனஸ் பண்ணா போதும். இதே லாபம் வருது அப்படின்னா விற்பனை விலையிலிருந்து அடக்க விலையை மைனஸ் பண்ணணும். ஒரு பொருளை நான் உற்பத்தி பண்ற விலையை விட நான் கூடுதலா விலை வித்து நான் விற்கிறேன் அப்படின்னா எனக்கு லாபம் கிடைக்கும். ஒரு பொருளை நான் உற்பத்தி பண்ற விலையை விட குறைவான விலைக்கு நான் விற்கிறேன்னா எனக்கு நஷ்டம் ஏற்படும். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல நஷ்டம் இப்ப 160 ரூபாய்க்கு 10% நஷ்டம். இப்போ 10% அப்படின்றது 16 ரூபாய். அதாவது 160ல இருந்து நான் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ண எனக்கு 144 கிடைக்குது. Which among the following rate of interest yields on the interest of rupees 270 for the principal of 1800 for 1 year? பின்வரும் வட்டி வீதங்களில் எந்த வட்டி வீதத்திற்கு அசல் ரூபாய் 1800க்கு ஒரு வருடத்திற்கு தனி வட்டியாக ரூபாய் 270 கிடைக்கும் அப்படின்றாங்க. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா PNR by 100. இதுல Pனா பிரின்சிபல் அசல், என்ன நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்ப இந்த இடத்துல கொடுத்துருக்கிறதுல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைக்குதுன்றாங்க? 270 ரூபாய் கிடைக்குதுன்றாங்க. பிரின்சிபல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1800. நம்பர் ஆஃப் இயர்ஸ் n அப்படின்றது ஒரு ஆண்டு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நான் கண்டுபிடிக்கணும். ஆர் அப்படியே வச்சுக்கிறேன். டிவைடட் பை 100. இந்த 2 0க்கு 2 0 எலிமினேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அடுத்து 18 இருக்கு, இங்க 270 இருக்கு. இது 2ஆம் வாய்ப்பாட்டில் வச்சா 9 2 18. இது 1 2 2 2 6 மீதி 1 I 2 10 வந்துடும். அகைன் இது 9ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கிறேன். 9ஆம் வாய்ப்பாட்டில் அடிபகுடுமா அப்படின்றத செக் பண்றதுக்கு இருக்கக்கூடிய இலக்கங்களோட கூடுதல் 9ஆல வகுப்பட்டுச்சு அப்படின்னா அந்த டேர்ம் ஹோல் டேர்முமே 9ஆல வகுப்படும். 1 3 4 4 5 9. இப்போ 9 9ஆல வகுப்படும். அதுல 135 9ஆல வகுப்படும். இப்போ 1 9 9 மீதி 4 I 9 45 இங்க 1 வந்துடும். அப்ப இதுல இருந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது 15% அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். இது ஃபார்முலா மெத்தட். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இன்னொரு மெத்தட்ல நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா ஆப்ஷன் மெத்தட். ஆப்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணும்போது ஆப்ஷன் ஏல நான் போறேன். 1800ஓட 10%, 10/100 என்ன வரும்? 180ன்னு கிடைக்கும். அப்ப எனக்கு எவ்வளவு கிடைக்கணும்? 270 கிடைக்கணும். அப்ப அது தவறு. அடுத்த ஆப்ஷன் பில வந்து 1800ஓட 20%, 20/100னா 2 0 2 0 எலிமினேட் பண்ணிட்டேன்னா 360ன்னு கிடைக்கும். ஆனா 270 கிடைக்கும் எனக்கு. 25% 1800ஓட 25% அப்படின்னா 25/100னா 1 25 25 4 25 100. அகைன் 4ஆல் அடிச்சா நன்னாங்க 16 மீதி 2 ஐநாங்க 20 0க்கு 0. இப்ப 450 வருது. அப்ப இதுவும் தவறு. அப்ப ஆப்ஷன் டி மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. ஆப்ஷன் டி சூஸ் பண்ணிடலாம். அதர்வைஸ் ஆப்ஷன் டி நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 1800 இன்டூ 15%, 15/100, 2 0க்கு 2 0 அடிச்சிடலாம். 18 180, I 18 90, 180 பிளஸ் 90 270. அப்ப எனக்கு 270 கிடைச்சிருது. இது ஆப்ஷன் மெத்தட். ஆப்ஷன் மெத்தடை வச்சும் நீங்க சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மெத்தட்ல தான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. In a particular year, additionally,
we have 2 days, Monday and Tuesday. Except from the complete weeks. Then the first day of the year will fall in. ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் முழு வாரங்களை தவிர்த்து கூடுதலாக திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகள் வருகிறது எனில் அந்த வருடத்தின் முதல் நாள், அந்த வருடத்தோட முதல் நாள் என்னவா இருக்கும்? சரிங்களா? சிம்பிளான கான்செப்ட் தான். ஒரு வருடத்துல மொத்தம் எத்தனை நாட்கள் இருக்கும்? 365 நாட்கள் இருக்கும் நார்மல் இயர்ல. இதே லீப் இயரா இருந்தா 366 நாட்கள் இருக்கும். இப்போ வாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 365 7ஆல வகுக்கும் போது 35 மீதி 1 15 வரும். 2 14 மீதி ஒரு நாள். இப்போ ஒரு நாள் மீதி இருக்கும். 52 வாரம் ஒரு நாள் 365 நாள் இருக்கும்போது. இதே லீப் இயர் வரும்போது 52 வாரம் வீக்ஸ் அண்ட் 2 டேஸ். அப்ப எனக்கு ஒரு வாரம் அப்படின்றது 7 நாட்கள். அப்ப 7 நாள் முடியும் போது, இப்போ ஞாயிற்றுக்கிழமையில ஒரு வாரம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 7வது நாள் என்ன வரும்? சனிக்கிழமையா வரும். அப்ப 7 நாள் முடிஞ்சு 8வது நாள் எகைன் ஞாயிற்றுக்கிழமை தான் வரும். புரியுதுங்களா? 8வது நாள் என்ன வரும்? எகைன் ஒரு வாரத்துல 7 நாள். ஞாயிற்றுக்கிழமையில ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. அப்ப சனி 7வது நாள். அப்ப 7வது நாள் முடிஞ்சு 8வது நாள் வரும்போது என்ன வரும்? எகைன் ஞாயிற்றுக்கிழமை தான். சரிங்களா? ஞாயிறு ஒண்ணு இல்லைங்க. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. இது முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், 6வது நாள், 7வது நாள். எகைன் 8வது நாள் வரும்போது ஒரு வீக் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருது. எகைன் ஃபர்ஸ்ட் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அப்ப 52 வாரம் முடிஞ்சிருச்சு. எகைன் அடுத்த நாள் என்ன நாள் வருது? எந்த கிழமையில ஸ்டார்ட் ஆச்சோ அதே நாள் தான் அடுத்த நாளா அடுத்த வாரத்துல வருது. அப்ப இந்த இடத்துல 52 வாரங்கள் போக மீதி 2 நாள் இருக்கு. அந்த 2 நாள் எதுல ஸ்டார்ட் ஆகுது? மண்டேல ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ஒவ்வொரு வாரத்திலையும் மண்டேல ஸ்டார்ட் ஆகி சண்டேல முடிஞ்சிருக்கும். மண்டேல ஸ்டார்ட் ஆகி சண்டேல முடியும். மண்டேல ஸ்டார்ட் ஆகி சண்டேல முடியும். மண்டேல ஸ்டார்ட் ஆகி சண்டேல முடியும். அப்ப 52 வாரத்துல மண்டேல ஸ்டார்ட் ஆகி சண்டேல முடிஞ்சிரும். அடுத்த வாரம் தொடங்கும் போது எனக்கு மண்டேல தான் தொடங்கும். அப்ப இந்த இடத்துல 2 நாள் மண்டே அண்ட் டியூஸ்டேல வருது. அப்ப எனக்கு அந்த ஸ்டார்ட் ஆன நாள் மண்டேல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்ப அது திங்கள் கிழமை. இப்ப திங்கள் கிழமை அப்படின்றது சரியான பதில். அப்போ ஒரு வாரம் திங்கட்கிழமையில ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அந்த வாரம் முடிந்து அடுத்த வாரத்துல முதல் நாள் திங்கள் கிழமையா இருக்கும். அப்படி பார்க்கும்போது மொத்தம் ஒரு வருடத்துல 52 வாரங்கள் இருக்கு. 52 வாரங்களையும் 7 நாள் போயிடும். போயிட்டு ரிவைஸ் ஆயிட்டு அடுத்த நாள் எந்த நாள் தொடங்குச்சோ அந்த நாளாதான் வரும். அந்த நாள் இந்த இடத்துல என்னன்னு சொல்லியிருக்காங்க? திங்கள் கிழமைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த ஆண்டோட முதல் நாளும் கண்டிப்பா திங்கள் கிழமை தான். சரிங்களா? மிகவும் எளிமையான ஒரு வினா இது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. Father is 7 times as old of his son. After 3 years, father will be 4 times as old as his son. Then the present age of son and father respectively are. ஒரு தந்தை தன் மகனின் வயதை போல் 7 மடங்கு வயதில் பெரியவர். 3 ஆண்டுகளுக்கு பிறகு அப்பாவின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு எனில் மகன் மற்றும் தந்தையின் தற்போதைய வயது என்ன அப்படின்றாங்க. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல பாருங்க 4:28 இருக்கு. 4ஓட எல்லாமே 7 மடங்கு தான் இருக்கு. இன்டு 7 ஷார்ட்கட் ட்ரிக்கை வச்சு நம்ம அப்ளை பண்ண முடியாது. 6×42. இது இதோட 4ஓட 5 மடங்கு, இது 5ஓட 3 மடங்கு, இது 6ஓட 8 மடங்கு, இது 3ஓட 7 மடங்கு இருந்ததுன்னா அது கரெக்ட். அப்ப ஆப்ஷன் B நம்ம சூஸ் பண்ணிடுவோம். பட் இந்த தந்தையோட வயதை விட மகனோட வயதை விட தந்தையோட வயது 7 மடங்கு இருக்கிற மாதிரிதான் 4 ஆப்ஷனுமே
ஃபீட் பண்ணிருக்காங்க. அப்ப ஆப்ஷன்ஸ்ல நான் எடுக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் 4 இருக்கு, அடுத்து 28 இருக்கு. 3 ஆண்டுகளுக்கு பிறகு, அப்ப 3 ஆண்டுகளுக்கு பிறகு, அப்ப 3 வருஷம் கூடும் 2 பேர்த்துக்கும். தந்தையோட வயது 7 ஆயிடும், சாரி மகனோட வயது 7 ஆயிடும், தந்தையோட வயது 31 ஆயிடும். இப்ப 7ஓட 4 மடங்கு 31 பாருங்க. இல்ல, 31 7ஆல வகுத்தா எனக்கு 4ன்றது கிடைக்காது. 4 28 மீதி 3 வந்துருது. அப்ப இந்த ஆப்ஷன் இல்ல. அடுத்த ஆப்ஷன் பிக்கு போறேன். 3 இருக்கு, 21 இருக்கு. இதோட 3 கூட்டுறேன், 3 கூட்டினா 6. இதோட 3 கூட்டுறேன், 3 கூட்டினா 24. அப்ப இந்த 6ஓட 4 மடங்கு 24. அப்ப எனக்கு இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு. புரியுதுங்களா? 3 ஆண்டுகள் கழித்து அப்படின்னா 2 பேர்த்தோட வயசுலயும் 3 வயசு கூடும். அப்ப மகனோட வயது 6 ஆகும், தந்தையோட வயது 24 ஆகும். அப்ப தந்தையோட வயது மகனோட வயதை போல் 4 மடங்கா மாறிடுது. இது ஆப்ஷன் மெத்தட். சரிங்களா? ஆப்ஷன் மெத்தட் ஷார்ட் ட்ரிக். இதே நீங்க இன்னொரு ஷார்ட் ட்ரிக் மெத்தட் இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படி போறது அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான ஒரு மெத்தட் தான். ஓகே, இப்ப சன் அண்ட் ஃபாதர் நான் எடுத்துக்கிறேன். மகனோட வயது, ஃபாதர் இஸ் 7 டைம்ஸ் ஓல்ட் ஆஃப் ஹிஸ் சன். இப்ப மகனுக்கு 1 வயசுனா அப்பாவுக்கு 7 வயசு. அடுத்து 3 வருஷம் கழிச்சு மகனுக்கு 4 வயசு ஆச்சுன்னா அப்பாவுக்கு எவ்வளவு வயசு ஆகும்? 10 வயசு ஆகும். இந்த இடத்துல இந்த 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஒன் செகண்ட். சாரி. Okay. After 3 years, father will be 4 times as old as his son. அப்ப 3 வருஷம் கழிச்சு அப்பா வந்து மகனுக்கு 1 வயசுனா அப்பாவுக்கு 4 வயசு ஆயிடும். 4 மடங்கு வயதுல பெரியவரா இருக்காரு. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் இனிஷியலா பையனுக்கு 1 வயசுனா அப்பாவுக்கு 7 வயசு, 7 மடங்கு அதிகம். 3 வருஷம் கழிச்சு பையன் 1 பங்கு இருந்தா அப்பா 4 பங்கு இருக்காங்க. அப்ப இது 2க்குள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். இது 0 வருது, இது 3 வருது. 0வும் 3ம் நாட் ஈக்குவல். அப்ப இது 2ஐயும் ஈக்குவலா நான் மாத்தணும். அந்த ஈக்குவலா மாத்துறதுக்கு என்ன பண்றேன்? இது 2க்கும் உள்ள வித்தியாசம் கண்டுபிடிக்கிறேன். 1க்கு 7க்கும் வித்தியாசம் 6, 1க்கும் 4க்கும் வித்தியாசம் 3. இந்த 3 தூக்கி மேல இருக்கக்கூடிய 1ஓட மல்டிப்ளை பண்றேன். 3 இன்டு 1 அண்ட் தென் 3 இன்டு 7. அப்ப 3 இன்டு 1 எவ்வளவு? 3. 3 இன்டு 7 எவ்வளவு? 21. இதுதான் அப்பா மற்றும் மகனோட கரண்ட் இயர். ஆன்சர் எனக்கு கிடைச்சிருது. அடுத்து 6 தூக்கி பெருங்கினீங்கன்னா 6 1 6, 6 நாள் 24. ஓகேங்களா? இப்ப டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு பாருங்க. இதுவும் 3, இதுவும் 3. அப்ப டிஃபரன்ஸ் ஈக்குவலா வந்துருது. இப்ப நான் கண்டுபிடிச்சது கரெக்ட். அப்ப இனிஷியலா 3 அப்படின்றது கிடைக்குது. அப்ப 3 அப்படின்றது 3 இயர்ஸ் அப்படின்னா அப்ப இதுல இருந்து என்ன சொல்லிடலாம்? 1 அப்படின்றது 1 இயர். அப்ப சிம்பிளா இனிஷியல்ல 3 அப்படின்றது 3 இன்டு 1 3 இயர். 21 அப்படின்றது 21 இன்டு 1 21 வருடங்கள். அப்ப எனக்கு தேவையான ஆன்சர் 3,21 அப்படின்றத நான் சூஸ் பண்றேன். புரியுதுங்களா? சிம்பிளா இனிஷியலா மகனுக்கு 1 வயது அப்படின்னா அப்பா 7 மடங்கு பெரியவர். 3 ஆண்டுகள் கழித்து மகன் 1 பங்கு இருந்தா அப்பா 4 பங்கு இருக்காங்க. இப்ப இந்த 2க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பாக்குறேன். நாட் ஈக்குவல். அப்ப இதை ஈக்குவல் பண்றதுக்கு கீழே இருக்கக்கூடிய, அதாவது ஹரிசாண்டலா நான் டிஃபரன்ஸ் பாக்குறேன். 1க்கு 7க்கு வித்தியாசம் 6, 1க்கு 4க்கு வித்தியாசம் 3. இந்த 3 தூக்கி ஆப்போசிட்ல பெருக்கிறேன். அடுத்தது இந்த 6 தூக்கி ஆப்போசிட்ல பெருக்கிறேன். அதாவது 6 இன்டு 1ன்னு அர்த்தம், இது 6 இன்டு 4ன்னு அர்த்தம். இங்க பார்க்கும்போது எனக்கு 3 வருடங்கள் அப்படின்றது கேப்,
இப்ப 3 வருடங்கள் அப்படின்றது 3 வித்தியாசம் வருது. இன்கேஸ் இந்த இடத்துல வித்தியாசம் 1ன்னு வந்ததுன்னா 1 அப்படின்றது 3 வருடத்துக்கு சமம். இப்ப மேல 3 அப்படின்ற வரும்போது 3 இன்ட்டு 3ன்னு போட்டுக்கணும். 21 இன்ட்டு 3ன்னு போடணும். ரைட்டுங்களா? பட் இந்த இடத்துல 3 அப்படின்னே கிடைக்குது. அப்ப 3 அப்படின்றது 3 இயர்ஸ் தான், 1 அப்படின்றது 1 இயர். அப்போ 1 இயர் அப்படின்னா 1னா 3 அப்படின்றது 3 இயர்ஸ் அப்படின்னு அர்த்தம். 21 அப்படின்றது 21 இயர். அப்ப அப்பா மற்றும் மகன் மற்றும் அப்பாவோட வயது 3 மற்றும் 21 அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? அடுத்து 108th question. An accurate clock shows 7 AM through how many degrees will the hour hand rotate then the clock shows 1 PM? கடிகாரம் ஒன்று சரியாக 7 AM என காட்டுகிறது எனில் 1 PM இன் போது மணி முள்ளானது நகரும் கோணத்தின் மதிப்பு என்ன? ஒண்ணும் இல்லைங்க. இது வாட்ச். இது 1 சரி. இது 12 6 3 9 இது 7 8 10 11 1 2 4 5. ஓகேங்களா? 7 PM அப்படின்ற போது மணிமுள் எங்க இருக்கும்? இங்க இருக்கும். ஓகேங்களா? இதே 1 PM அப்படின்ற போது எங்க இருக்கும் மணிமுள்? இங்க இருக்கும். இப்ப 7க்கு நேர் ஆப்போசிட்டா 1 இருக்கும், 12க்கு நேர் ஆப்போசிட்டா 6 இருக்கும், 11க்கு நேர் ஆப்போசிட்டா 5 இருக்கும், 10க்கு நேர் ஆப்போசிட்டா 4 இருக்கும். இப்ப டோட்டலா எத்தனை டிகிரி வந்து எனக்கு ரொட்டேட் ஆகுது? 180 டிகிரி. அது ஒண்ணு இல்லைங்க. ஒரு வாட்ச நான் 12 சமபாகங்களா பிரிக்கிறேன். அப்போ 1 சர்க்கிள் அப்படின்றது எவ்வளவு டிகிரி கோணத்தை கண்டெயின் பண்ணியிருக்கும்? 360 டிகிரிய. அப்ப 360 டிகிரிய நான் 12ஆல வகுக்கும் போது ஒவ்வொரு கோண அளவும் 30 டிகிரிய கண்டெயின் பண்ணியிருக்கும். ஒவ்வொரு மணி நேரமும் 1 ஹவர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை டிகிரியை கண்டெயின் பண்ணியிருக்கோம்? 30 டிகிரி. அப்ப 1 7 AM இருந்து 1 PM மாத்துறதுக்கு 1 2 3 4 5 6 மணி நேரம் இருக்கு. அப்ப 6 hours is equal to 6 into 30 is equal to 180 டிகிரி. ஒரு மணி நேரத்துக்கு 30 டிகிரி அப்படின்னா 6 மணி நேரம் ஆகும் 7ல இருந்து 1க்கு மாறதுக்கு. அப்ப 6 மணி நேரம் ஆகும் 7ல இருந்து 7 AM இருந்து 1 PM ஆகிறதுக்கு. 6 into 30 டிகிரி is equal to 180 டிகிரி. ஆர் அதர்வைஸ் கடிகாரம் வரைஞ்சீங்கன்னாவே அரை வட்டத்துல அமையக்கூடிய கோணம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 180 டிகிரி அப்படின்ட்டு அதை பேஸ் பண்ணியும் நீங்க ஆன்சர் கொண்டு வரலாம். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்டுங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1 கிலோமீட்டர் மேட்ச் த ஃபாலோவிங். 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவுங்க? இப்ப கிலோமீட்டர் மீட்டர்ல கொடுக்கல. அப்ப 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். அகைன் இதுல இருந்து 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். இப்ப இந்த மீட்டர் சென்டிமீட்டரா மாத்தணும்னா 1000 into 100 is equal to 1 போட்டு எத்தனை ஜீரோஸ்? 5 ஜீரோஸ்ங்க. அப்ப 1 lakh சென்டிமீட்டர். அப்போ 1 lakh சென்டிமீட்டர்னு இருக்கா? இருக்குங்க ஆப்ஷன் 3ல. அப்ப ஏவுக்கு வந்துட்டு 3. அடுத்து 1 மைல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு சமம்? 1.610 கிலோமீட்டருக்கு. அப்போ 14. பிக்கு வந்து 4. 3/4 கிலோமீட்டர்னா 3/4 அப்படின்றது 3/4 கிலோமீட்டர்னா மீட்டரா மாத்துறதுக்கு இன்டூ 1000 போடலாம். இஸ் ஈக்குவல் டு டிவைட் பண்ணோம் அப்படின்னா 750 மீட்டர்னு வரும். அப்ப இதை அகைன் சென்டிமீட்டரா மாத்தணும்னா 750 into 100 equal to 75000 சென்டிமீட்டர். இப்ப 75,000 சென்டிமீட்டர் எங்க இருக்குங்க? 75,000 சென்டிமீட்டர் செகண்ட் ஒன்.
இப்போ ஆட்டோமேட்டிக்கா மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் 1 தான். இப்போ 4/5 மீட்டர்னா இப்போ 4/5 மீட்டர் 4/5 மீட்டர். இப்போ மீட்டர்ன்ற போது மீட்டரை சென்டிமீட்டரா மாத்துறேன். அப்ப சென்டிமீட்டரா மாத்துறதுக்கு 4/5 × 100 மாத்துறேன். is equal to 5 அடிக்கும் போது 2 5 0. இப்போ 80 சென்டிமீட்டர்னு வரும். again 1 centimeter is equal to எவ்வளவு mm? 10 mm. இப்போ சென்டிமீட்டர் mm மாத்தணும்னா 80 × 10 is equal to 800 mm. இப்போ 800 mm அப்படின்றது எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ ஏவுக்கு 3, பிக்கு 4, சிக்கு 2, டிக்கு 1. ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 2, டிக்கு 1. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? அடுத்து 110th கொஸ்டின். The clock is set at 6 AM. If the clock slows down for 4 minutes every hour. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 4 நிமிஷம் குறைவா ஓடுது. Find the time shown by the clock at 7 PM. அதாவது 7 மணிக்கு அந்த வாட்ச் காண்பிக்கக்கூடிய சரியான நேரம் என்னன்னு கேட்கிறாங்க. முற்பகல் 6 மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது மணிக்கு 4 நிமிடங்கள் வீதம் தாமதமாக இயங்கினால் இரவு 7 பிற்பகல் மணிக்கு அக்கடிகாரம் காட்டும் நேரத்தை கணக்கிடுக. அப்ப 6 முற்பகல்ல இருந்து 7 பிற்பகல் வரைக்கும் மொத்தம் எத்தனை மணி நேரம் அப்படின்னு பார்க்கணும். 6 முற்பகல்ல இருந்து 6 AM இருந்து 6 PM வரைக்கும் எவ்வளவு மணி நேரம்? 12 hours. சரிங்களா? அடுத்து 7 PM ஒரு 1 hour. ஓகேங்களா? மொத்தம் எத்தனை மணி நேரம் ஆகுது? 13 hours. ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு ஸ்லோவா ஓடுது? 4 நிமிடங்கள், 4 minutes. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 4 நிமிடம் தாமதமா மாறுது. 1 hourக்கு 4 minutes ஸ்லோ. இப்ப 13 ஹவர்ஸ்க்கு 13 × 4 எவ்வளவு வருங்க? 52 நிமிடங்கள். மினிட்ஸ் ஸ்லோ. 52 நிமிடம் தாமதமா இருக்கும். இப்ப 52 நிமிடம் தாமதம்னா 7 மணி இங்க காமிக்குது அப்படின்னா 7:00 இருந்து எதை மைனஸ் பண்ணுங்க? 52 நிமிடத்தை நான் மைனஸ் பண்ணணும். இப்ப இந்த இடத்துல நான் 00 வருது. இப்ப இங்க 7ல இருந்து 1 கடை வாங்கினா இது 10ஆ மாறாதுங்க, 6ஆ மாறும். கிளாக்க பொறுத்த வரைக்கும் 7ல இருந்து 1 கடை வாங்கினா இது 6ஆ மாறிடும். இந்த 10 என்னவா மாறும்? இந்த 0 6ஆ மாறிடும், 60ன்னு வந்துடும். புரியுங்களா? ஒரு மணி நேரம் 60 நிமிடங்களா மாறி இந்த இடத்துல வருது. எகைன் இங்க இருக்கக்கூடிய 6ல இருந்து 1 கடை வாங்கினா 1 கொடுத்துட்டேன்னா இது 5ஆ மாறிடும். இது என்னவா மாறிடும்? 10ஆ மாறும். இப்ப 10ல 2 போச்சுன்னா 8, 5ல 5 போச்சுன்னா 0, 6க்கு 6. இப்ப 6:08 PM அப்படின்ட்டு அந்த வாட்ச் காட்டும். இப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 6:08 PM. புரியுதுங்களா? இந்த மாதிரி டைமிங்ல எலிமினேட் பண்ணும்போது நீங்க வந்துட்டு 7ல இருந்து 1 கடை வாங்கிட்டு 7 குறைச்சு 6ன்னு போட்டுட்டு அந்த இடத்துல 10ன்னு போட்டக்கூடாது. ஒரு மணி நேரத்தை கொடுக்கும் போது 0 அப்படின்றது 60 நிமிடங்களா மாறும். இப்ப 60 நிமிடங்களா மாறும் போது எனக்கு என்ன ஆகுதுங்க? எகைன் 6ல இருந்து 1 கடன் கொடுக்கும் போது 10 ஆயிடுது. 10ல 2 போச்சுன்னா 8, 5ல 5 போச்சுன்னா 0, 6ல 0 போச்சுன்னா 6. இப்போ 6:08 PM அப்படின்றது எனக்கு கிடைக்குது. அதோட 52 கூட்டினீங்கன்னா 7 PM மாறிடும். சரிங்களா? அகைன் நம்ம ப்ரொஃபசர் அகாடமியில ஆகஸ்ட் 8 அன்னைக்கு நியூ பேட்ச் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கு கண்டக்ட் பண்ண போறோங்க, ஸ்டார்ட் பண்ண போறோம். இது வரைக்கும் அதாவது லாஸ்ட் 2025ல நடந்த டிஎன்டெட்ல மட்டும் 1800 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல நல்ல மார்க்கோட குவாலிஃபை ஆயிருக்காங்க. நம்ம போத் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 2 பேப்பருக்குமே
செப்பரேட் கிளாஸஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம அகாடமியில நீங்க ஜாயின் பண்றதன் மூலமா உங்களோட ஆசிரியர், அதாவது அரசு ஆசிரியர் அப்படின்ற கனவை உங்களால நனவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அட்மிஷனுக்கு கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் 7070701005 அப்படின்ற நம்பருக்கு டைரக்டா கால் பண்ணியோ அல்லது 7070701009 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ நீங்க என்கொயரி பண்ணிக்கலாங்க. ஆர் அதர்வைஸ் www.professoracademy.com அப்படின்ற நம்ம அகாடமியோட அபிஷியல் வெப்சைட்லயும் நீங்க லாகின் பண்ணி அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த அட்மிஷனோட உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் அண்ட் தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம பிரிண்டட் மெட்டீரியலா புக்ஸா உங்க கைக்கு கொடுத்துருவோங்க. சரிங்களா? மறக்காம நம்ம அகாடமியில ஜாயின் பண்ணுங்க. அரசு ஆசிரியர் ஆகணும் அப்படின்ற கனவை ப்ரொஃபசர் அகாடமியோட சேர்ந்து நனவாக்குங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் 111th கொஸ்டின். The quarter share, half share and 3/4 share of 1 lakh are respectively. ஒண்ணு இல்லைங்க, குவார்டர் ஷேர்னா 1/4 of 1 lakh எவ்வளவு வருங்க? 25,000. 2 மீதி 2 20 3 0க்கு 3 0. அடுத்தது ஹால்ஃப் ஷேர் 1/2 into 1 lakh. என்ன வருங்க? 2 10 0 0 0 0 50,000. இப்ப 25,000 50,000. அடுத்தது 3/4 ஷேர்னா 3/4 into 1 lakh equal to 4 அடிச்சா 3 into 25,000 வரும் is equal to 75,000. எங்க இருக்கு? ஆப்ஷன் 7 இருக்கு. ஆப்ஷன் A is the correct answer. 1 லட்சத்து 4 பங்குனா 25,000, அரை பங்குனா 50,000, 4/3 பங்குனா 75,000. அடுத்து 112th கொஸ்டின் பாருங்க. குமார் deposits 3/4 part of rupees 24,000 in a bank. He gives the remaining amount to his 2 daughters equally. How much amount will they get individually? குமார் என்பவர் ரூபாய் 24,000 3/4 பகுதியை வங்கியில் முதலீடு செய்கிறார். மீதமுள்ள தொகையில் தம் இரு மகள்களுக்கு சரி சமமாக பிரித்தளிக்கிறார் எனில் அவரின் ஒவ்வொரு மகளும் பெறும் தொகை எவ்வளவு? அப்ப 3/4 தொகுதியை வங்கியில முதலீடு செஞ்சுட்டாருன்னா மீதி எவ்வளவு இருக்குங்க? 3/4 போயிடுச்சுன்னா 1ல 3/4 போச்சுன்னா, அதாவது 4க்கும் 3க்கும் வித்தியாசம் கண்டுபிடிச்சீங்கன்னா 1. அப்போ 1/4 பங்கு இருக்கும். எதுல? 24,000த்துல. அப்ப 1/4 பங்குனா 6 24 3 0க்கு 3 0. என்ன பண்றாங்க? 6,000 அப்படின்னு ஆப்ஷன் ஏல 6,000 இருக்குன்னு சூஸ் பண்ணிடாதீங்க. இந்த 6,000த்தை 2 பேர்த்துக்கு சரிசமமா பிரிச்சு கொடுக்கிறாரு. அப்ப 6,000த்தை 2 பேர்த்துக்கு பிரிச்சு கொடுக்கும்போது 2 6 0 0 0. அப்ப 3,000 ரூபாய் ஒருத்தருக்கு. அப்போ ஒருவருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இருவருக்கும். இப்போ ஒவ்வொருவரும் பெரும் தொகை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 3,000. இப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரொம்ப சிம்பிளான கொஸ்டினா இருக்கும். பட் நம்ம அவசரத்துல போடும்போது 1/4 பார்ட் ரிமைனிங் இருக்கும். 1/4 பார்ட்னா 24,000த்துல 1/4னா 6,000 கிடைக்கும். அப்ப 6,000 நம்ம சாட் பண்ணிடுவோம். ஆனா என்ன கொஸ்டின் இங்க? 2 மகள்கள் இருக்காங்க, 2 பேர்த்துக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுத்தா ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப 6,000த்தை 2 பேர்த்துக்கு பிரிச்சு கொடுக்கும் போது 3,000 3,000 ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும். 3,000 அப்படின்றதுதான் சரியான பதில். கண்டிப்பா இந்த மாதிரியான கொஸ்டின், ட்விஸ்டட் கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. ஆப்ஷன் ஏலயே நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஆன்சர், பாதி கண்டுபிடிச்ச ஆன்சர் ஆப்ஷன் ஏல வச்சிருவாங்க. அப்ப அதை சூஸ் பண்ணி தப்பா நம்ம பதிலளிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, which one is correct?
பின்வருவனற்றுள் எது சரியானது அப்படின்றாங்க. 579 200ஆல வகுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஆப்ஷன் ஏ 579 200ஆல வகுங்க. இப்ப 2வது வாய்ப்பாட்டால அடிக்கிறேன். 2 2 4 மீதி 1 8 2 16 மீதி 1 9 2 18 மீதி 1 புள்ளி வச்சு 5 வந்துடும். இங்க கீழே 100ன்னு கிடைக்கும். அப்ப 100ன்ற போது 100ஆல வகுக்கும் போது 2 ஸ்தானங்கள் இடதுபுறம் நோக்கி புள்ளி வரும். 2.895ன்னு கிடைக்கும். ஆனா இங்க 2.945 கொடுத்திருக்காங்க. அப்ப இது தவறு. செகண்ட் ஒன் 272 எதால வகுக்கிறேன்? 125ஆல வகுக்கிறேன். அப்ப ஓர் 125 125 சரி. 2 125 250ன்னு கிடைக்கும். மீதி என்ன கிடைக்குது? 2 7 5 போச்சுன்னா 2 22ன்னு வருது. அகைன் 0 போடுறேன். ரைட்டுங்களா? அகைன் 0 போடுறேன். இங்க புள்ளி வைக்கிறேன். ஓர் 125 125ன்னு கிடைக்கும். 0ல 5 போகாது. 10ல 5 போச்சுன்னா இங்க 1 ஆயிடும். இது 10 ஆயிடும். 10ல 5 போச்சுன்னா 5. இது எலிமினேட் ஆகி இது 11 ஆயிடும். 11ல 2 போச்சுன்னா 9. எகைன் 0 போட்டுக்கிட்டா 950. 950ன்ற போது 7 125 7 5 35க்கு 5 மீதி 3 7 2 14 3 17க்கு 7 மீதி 1 7 1 7 1 8. ஓகேங்களா? இப்ப மீதி என்ன வந்துடும்? 10ல 5 போச்சுன்னா 5 இது 4 ஆயிடும். 4ல 7 போச்சுன்னா 7 75. 750 அப்படின்ற போது 625 750ன்னு கிடைக்கும். அப்ப ரிமைண்டர் 0. இப்போ 2.176 கிடைக்குது. 176. இப்போ எனக்கு தேவையான ஆன்சர் ஆப்ஷன் இல்ல, ஜஸ்ட் டிவைட் பண்றோம் அவ்வளவுதான். ஓகேங்களா? ரைட் சார். இதை இன்னும் நான் ஷார்ட்டா ஆன்சர் பண்ண முடியுமா சார்? எனக்கு ஷார்ட்டா ஆன்சர் கொண்டு வர முடியுமா சார்? என்னால 125ஆல வகுக்க முடியாது. வேற ஏதாவது ட்ரிக் இருக்குங்களா சார்? இருக்குங்க. இந்த 125 8ஆல பெருக்குங்களேன். கீழையும் மேலே 8ஆல பெருக்கினீங்கன்னா 8 125 எவ்வளவு வந்துருங்க? 1000 வந்துரும். இஸ் ஈக்குவல் டு 8 125 1000ன்னு கிடைச்சிரும். மேலேயும் 8ஆல பெருக்கினீங்கன்னா 8 2 16 மீதி 1 7 8 56 1 57க்கு 7 மீதி 5 2 8 16 5 21 2176ன்னு வரும். அப்ப கீழே 3 பூஜ்ஜியங்கள் இருந்துச்சு அப்படின்னா 3 இலக்கங்கள் இங்க புள்ளி இருக்கிறத அர்த்தம் 3 ஸ்தானங்கள் இடதுபுறம் நோக்கி புள்ளி வரும். அப்ப 2.176. இப்ப சரியா வந்துருதுங்களா? அப்ப 272/125னா 2.176. இப்ப இது சரியான பதில். இப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது ட்ரிக்கு. இது ப்ராப்பர் டிவிஷன். ஓகேங்களா? ப்ராப்பர் டிவிஷன் நீங்க போடும்போது டைம் அதிகமா எடுத்துக்கும். பட் இந்த ட்ரிக் சிம்பிளா என்ன பண்றோம்? இதையுமே என்ன பண்ணலாம்? 200 × 5 போடலாம். மேலேயும் × 5 போடலாம். போட்டீங்கன்னா 2895 வரும். அப்போ 3 ஸ்தானங்கள் புள்ளி தள்ளி புள்ளி வைக்கும்போது 2.895. அப்ப அது தவறு. இதை நீங்க 20 இருக்கு. சிம்பிளா இதை 100ஆ மாத்தலாம். கீழே × 5 இங்க × 5. அப்ப 25/100ன்னு வரும். 0.25 வரும். அப்ப இதுவும் தவறு. இதை 4ஆல பெருக்கலாம். 4ஆல பெருக்குனீங்கன்னா 28ன்னு வரும். அப்ப இது என்ன ஆயிடும்? கீழே 1000 வரும். 28/1000ன்னு வரும். 28/1000ன்னா 0.028ன்னு வரும். ஆனா இங்க 0.28ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுவும் தவறு. சரிங்களா? அப்ப இந்த மாதிரி கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் 100ஆகவோ அல்லது 1000ஆகவோ என்னால கன்வெர்ட் பண்ண முடியுது அப்படின்னா ஈஸியா நம்மளால என்ன கொண்டு வர முடியும்? சிம்பிளிபிகேஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்து 114th கொஸ்டின். A ratio has no unit. விகிதத்திற்கு அலகு இல்ல. ஓகேங்களா? கரெக்ட். ரேஷியோ அப்படின்னா இப்படிதான் வருங்க. 2:3 1:2. இதுக்கு எந்த ஒரு யூனிட்டும் கிடையாது. 2 மீட்டர்
2:3 மீட்டர் அப்படின்னா இந்த மீட்டர் மீட்டர் என்ன ஆயிடும் எலிமினேட் ஆயிடும். இப்போ 2:3 தான். 2 மீட்டர் 3 மீட்டர் மீட்டர் அப்படின்ற யூனிட் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப இது சரி. ஆர்டர் ஆஃப் த டேர்ம்ஸ் இன் a ratio cannot be reversed. ரேஷியோல இருக்கக்கூடிய ஆர்டர் ஆஃப் த டேர்மோட ஆர்டர் 2:3னா இதை 3:2ன்னு நான் மாத்த முடியாது. அப்ப 2:3யும் 3:2வும் ஈக்குவல் இல்ல. அப்ப ஆர்டர் cannot be reversed. அப்ப விகிதத்தின் உறுப்புகளின் வரிசையை மாற்ற முடியாது. அதுவும் சரி. சரிங்களா? 2:3னா 3:2 ஆர்டர் மாத்த முடியாது. ரெண்டும் சமம் கிடையாது. அப்ப both statement 1 and statement 2 are correct. கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டும் சரியானவை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 115th கொஸ்டின் பாருங்களேன். Two sisters were playing in a room. A pearl necklace of one of them got cut off. Out of the total pearls in the necklace, 1/3 fell down on the floor, 1/5 fell down on the bed. While the pearls falling down, one sister collects 1/6 and another collects 1/15. If 70 pearls remain in the necklace, then the total number of pearls in the necklace is. அதாவது இரு சகோதரிகள் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா 6th or 7th புக்ல மோர் டு நோ அப்படின்ற மாதிரியான ஒரு இதுல கொடுத்திருந்தாங்க. இது ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். நீங்க லாஸ்ட் இயர்ல நீங்க ஜாயின் பண்ணியிருந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில இந்த கொஸ்டின் அப்படியே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். இது மட்டும் இல்ல 30 கொஸ்டின் டைப்புமே உங்களுக்கு வந்துட்டு நம்ம கொடுத்திருந்தோம். சரிங்களா? இரு சகோதரிகள் ஒரு அறையில் விளையாடி கொண்டிருந்தனர். ஒருவரின் முத்து மாலை அருந்துவிட்டது. அம்மாலையில் இருந்த மொத்த முத்துக்களின் எண்ணிக்கையில் 1/3 தரையில் விழுந்தன. என்னாச்சுங்க? 1/3 தரையில விழுந்துருச்சு. இன்டு எக்ஸ் பிளஸ் அடுத்தது 1/5 5/1 என்ன ஆயிருதுங்க? பெட்டு மேல விழுந்தது. கட்டிலின் மீது விழுந்தன. விழுந்து கொண்டிருந்த முத்துக்களில் ஒருவர் 1/6 கலெக்ட் பண்றாங்க. 1/6 கலெக்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? மற்றொருவர் 15/1 கலெக்ட் பண்றாங்க. சரிங்களா? கீழே விழாமல் சேகரிக்கிறாங்க. அம்மாலையில் 70 முத்துக்கள் மட்டுமே மீதம் இருந்தால், இப்ப மீதம் எவ்வளவு முத்துக்கள் மட்டும் இருக்குன்றாங்க? 70 முத்துக்கள் மட்டும்தான் மீதம் இருக்கு. சரிங்களா? அப்ப மீதம் 70 முத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுல இருந்த மொத்த முத்துக்களோட எண்ணிக்கை என்னன்னு கேக்குறாங்க. அப்ப மீதம் இருந்த முத்துக்கள் இது எல்லாத்தையும் நான் கூட்டினா அந்த டோட்டல் முத்துக்கள் எக்ஸ்ல இருந்து 70 போக மீதி இருக்கிறது எனக்கு கிடைக்கும். இப்ப மீதம் இருந்த முத்துக்கள் எவ்வளவு அவங்க கிட்ட 70. இப்போ பிளஸ் 70 இதுல 70 முத்துக்களை நான் ஆட் பண்றேன். ஓகேங்களா? சேர்த்துனேன் அப்படின்னா மொத்த முத்துக்களோட எண்ணிக்கை. அப்ப அந்த முத்துக்களை 70 முத்துக்கள் என் கையில இருக்கு. இவங்க எல்லாம் சேகரிச்சு போக என் கையில அந்த இதுல பாசியில முத்து மாலையில அகைன் 70 முத்துக்கள் இருக்கு. மொத்தமா சேர்த்துனா எனக்கு எக்ஸ். மொத்த முத்துக்களோட எண்ணிக்கை எக்ஸ். இந்த 70 அந்த போச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கிறேன். 3, 5, 6, 15. 3, 5, 6, 15 இதுக்கு எல்சிஎம் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 3, 5, 6 and then 15 இதுக்கு எல்சிஎம் ரெண்டு டைப் எடுக்கலாம். ஒன்னு எல் டிவிஷன் மெத்தட். இப்ப இதை தேர்ட் டேபிளால எலிமினேட் பண்ணும்போது 1 3 is 3, 5 டிவைட் பண்ணாதுன்றதுனால 5 அப்படியே வச்சுக்கிறேன். 2 3s are 6, 5 3s are 15. அகைன் இதை 5th டேபிளால டிவைட் பண்றேன். 1 1 2 1 கிடைக்குது. அப்ப 3 5s are 15, 15 into 2 13 கிடைக்கும். அப்ப LCM is equal to 30. எப்படி எழுதுறோம்? 3 into
5 into 2. Or otherwise, இந்த கொடுத்திருக்கக்கூடிய பெரிய நம்பரை சின்ன நம்பர் 3மே வகுத்துச்சு அப்படின்னா அது எல்சிஎம். அப்ப 15 3 வகுக்கும் 5 வகுக்கும், ஆனா 6 வகுக்காது. அதனால 15ஓட 2 மடங்கா நான் எழுதுறேன். 1 செகண்ட். 3 5 6 15. 15 3 வகுக்கும் 5 வகுக்கும், ஆனா 6 வகுக்காது. அதனால 15ஓட 2 மடங்கு எழுதுறேன். 30. 30 அப்படின்றது 3 வகுக்கும் 5 வகுக்கும் 6 வகுக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா 30 அப்படின்றது எல்சிஎம் அப்படின்றத எடுத்துக்கலாம். சரிங்களா? இது ஒரு ஷார்ட் மெத்தட். சரிங்களா? இது எல் டிவிஷன் மெத்தட், ஷார்ட் மெத்தட். அப்ப இந்த இடத்துல நான் டோட்டலா எல்லாத்துக்கும் எல்சிஎம் எவ்வளவுன்னு எடுத்துக்கிறேன்? 30. முன்னாடி பாருங்க 3 30 மாத்தணும்னா 10ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 10x பிளஸ் அடுத்து என்ன இருக்கு? கீழே 5 இருக்கு. 5 30 மாறணும்னா 6ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப மேலையும் 6ஆல மல்டிப்ளை பண்ணா 6x பிளஸ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 6 இருக்கு. 6 30 மாத்தணும்னா 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப மேல 5ஆல மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் 5x. அடுத்தது பிளஸ் 15 30 மாறணும்னா 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப மேல ஒரு 2x is equal to x minus 70. ஓகேங்களா? இப்ப இந்த 30 அங்க போய் மல்டிப்ளை ஆச்சுன்னா 10 plus 6 16 21 23. அப்ப 23x is equal to 30 into x 30x ஆயிரும் minus 7 into 3 21 00 கிடைச்சது. 0 into 0 00. அதாவது இது எப்படி எழுதுவோம் அப்படின்னா 23x is equal to x minus 70 into 13 அர்த்தம். இப்ப இந்த 30x இந்த மைனஸ் 2100 அப்படின்றது 2100 அப்படின்றது இந்த சைடு வந்ததுன்னா பிளஸ் ஆகும். அப்ப 2100 is equal to 30x minus 23x. இதுல இருந்து என்ன சொல்லிடலாங்க? 7x அப்படின்றது 2100. 7ஆல அடிக்கும் போது 3 21 00 300. இதுல இருந்து என்ன சொல்லிடலாங்க? x is equal to 300. மொத்த முத்துக்களோட எண்ணிக்கை எவ்வளவுங்க? 300. இப்போ 300 முத்துக்கள். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா சார்? இத வேற மாதிரி எப்படி சார் போடலாம்? ஏதாவது ஆப்ஷன் மெத்தட்ல போடலாமா சார்? ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல ஆப்ஷன் மெத்தடை நான் யூஸ் பண்றேன். ஆப்ஷன் மெத்தட் எங்க கொடுக்குறேன் பாருங்க. 300 முத்துக்கள். டைரக்டா ஆப்ஷன் சி எடுத்துக்கிறேன். என்ன சொல்றாங்க? 1/3 down the floor. அப்ப 300ஓட 1/3 ஃபர்ஸ்ட் 300ஓட 1/3 1/3 எவ்வளவு வருதுங்க? 100. அடுத்தது 1/5 கண்டுபிடிங்க. 1/5 எவ்வளவுங்க? 60ன்னு கிடைக்கும். அடுத்து 1/6 300ஓட 1/6 எவ்வளவு வருங்க? 50ன்னு கிடைக்கும். அடுத்து 300ஓட 1/15 எவ்வளவு கிடைக்கும்? 20ன்னு கிடைக்கும். இதோட அடிஷனலா எவ்வளவு இருந்தது? முத்து மாலையிலேயே 70. இதெல்லாம் கூட்டினா 300 வருமான்னு பாருங்க. 0 2 7 9 5 14 மாறும் 20க்கு 0 மீதி 2 2 1 3 300 வருது. அப்ப இது சரியான பதில். ஆர் அதர்வைஸ் இது ஒரு ட்ரிக்கு. இன்னொரு ட்ரிக்கும் நான் சொல்றேன். இதுல எல்சிஎம் அப்படின்றது என்ன எடுத்தேன்? 30 கண்டுபிடிச்சோமா? இந்த 30ஆல டிவைட் ஆகக்கூடிய ஆப்ஷன்ஸ் எதுன்னு பாருங்க. ஆப்ஷன்ஸ்ல 30ஆல டிவைட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எது? கொடுத்திருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ல இது 30ஆல டிவைட் ஆகாது. 250யும் 30ஆல டிவைட் ஆகாது. 350யும் 30ஆல டிவைட் ஆகாது. 300 மட்டும் தான் 30ஆல டிவைட் ஆகும். சரிங்களா? இது ஒரு ட்ரிக்கு. என்ன ட்ரிக்கு? டிவிசிபிள் பை 30. சரிங்களா? பர்ஃபெக்ட்லி டிவிசிபிள் பை 30. இப்ப 30ஆல எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா டிவைட் ஆகக்கூடிய ஆப்ஷன் தான்
பர்ஃபெக்டான ஆன்சர் கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இன் கேஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே 30ஆல டிவைட் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க சிம்பிளா என்ன பண்ணலாம், ஆப்ஷன் மெத்தட் ஃபார்முலா மெத்தட்ல நீங்க யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஆப்ஷன் மெத்தட்ல நீங்க போகலாம். சரிங்களா? இதுக்கு ஒரு ட்ரிக். கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூக்கு 3, 5 and 6 and 15 கொடுத்துருக்கிறது பாருங்க. 1/3, 1/5, அடுத்து 1/6 and 1/15. அப்ப இதுல இருக்கக்கூடிய டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ்க்கு எல்சிஎம் ஃபவுண்ட் பண்ணுங்க. அதாவது LCM of denominator ஃபவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த LCM ஆல கொடுத்திருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் டிவைட் பண்ணுங்க. எது பர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகுதோ அந்த ஆப்ஷன், ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் பர்ஃபெக்ட்டா டிவைட் ஆச்சு அப்படின்னா அதுதான் சரியான பதிலா இருக்கும். சரிங்களா? இது ஒரு ஷார்ட் ட்ரிக். அடுத்து பாருங்களேன். given below are the two statements. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 to the power of 0, அடுத்தது 25 க்கு ஸ்கொயர் ரூட், அடுத்து கியூப் ரூட் ஆஃப் 125 ஓட ஸ்கொயர், fourth root of 125 ஓட பவர்ல 4. ஸ்டேட்மெண்ட் 2 வந்துட்டு 10 to the power of 5 greater than 10 square is greater than 10 power 3 is greater than 100 is greater than 10 power 0. ஓகேங்களா? இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எனிதிங் பவர் 0, எனிதிங் பவர் 0, 5 பவர் 0 எனக்கு என்ன ஆகுங்க? 1. சரிங்களா? அடுத்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 அப்படின்றது என்னன்னு கிடைக்குங்க? எனக்கு 5. அடுத்து கியூப் ரூட் ஆஃப் 25 the whole square, கியூப் ரூட் ஆஃப் 125 the whole square. இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 125 the power of 2 divided by 3 ன்னு அர்த்தம். ஆர் அதர்வைஸ் சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 125 5 கியூப் ரூட் ஆஃப் 125 அப்படின்றது 5 எழுதிக்கலாம். 5 the whole square அப்படின்றது எனக்கு 25 வந்துடும். அடுத்து fourth root of 125 the whole power 4 அப்படின்னா இது எப்படி எழுதலாம்? 125 the power 4 divided by the square root of 4. ரூட் nth ரூட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா mth root of, சரிங்களா? mth root of a the whole power n அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இது எப்படி எழுதலாம் அப்படின்னா a to the power of n divided by m அப்படின்னு எழுதலாம். இதை பேஸ் பண்ணி எழுதும் போது 4 எலிமினேட் ஆயிடுச்சுன்னா இது 1 ஆயிடும். இப்போ 125 to the power of 1 அப்படின்னா 125 கிடைச்சிடும். சரிங்களா? 125. ரைட். இப்போ என்ன கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க? எல்லாமே less than கொடுத்திருக்காங்க. அப்போ 1 is less than 5 correct, is less than 25 correct, is less than 125. இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 அப்படின்றது கரெக்ட். இது ஒரு டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. அடுத்து ஸ்டேட்மெண்ட் 2 10 to the power of 5, 10 to the power of 5 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. with 10 to the power of 5 னா 1 போட்டு 1 2 3 4 5 zeros போடணும்னு அர்த்தம். அடுத்து 100 to the power of 2, 100 ஸ்கொயர். இப்ப பவர்ல என்ன நம்பர் இருக்கோ கீழே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஜீரோஸோட பவரை மல்டிப்ளை பண்ணணும். 1 into 5 5 zeros. இங்க இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 2, அப்ப 2 into 2 4 zeros போடணும். 1 1 2 3 4 zeros. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? 10 to the power of 3, ஒரு ஜீரோ இருக்கு, பவர்ல 3 இருக்கு, அப்ப 1 போட்டு 3 zeros. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? 100 அப்படின்றது அப்படியே 100 எழுதிக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்கன்னா 10 power 0. இப்ப எனிதிங் பவர் 0 எனக்கு 1 தான். அப்ப 1 போட்டு 5 zeros is greater than 1 போட்டு 4 0 is greater than 1 போட்டு 3 0 is greater than 100 is greater than 1. அப்ப செகண்ட் ஒன்னும் என்னதுங்க? கரெக்ட்.
சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு, செகண்ட் ஒன் டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அப்ப நமக்கு தேவையான ஆன்சர் போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டும் சரி. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். which of the following has x minus 1 as a factor? ரொம்ப சிம்பிளுங்க. கீழ்கண்டவற்றில் எதற்கு x minus 1 ஒரு காரணி ஆகும்? இப்ப x minus 1 கொடுத்திருக்காங்களா, இதை ஈக்குவல் டு 0 போட்டுக்குங்க. x is equal to 1 வரும். அப்ப x ஓட வேல்யூ 1 கொண்டு போய் ஆப்ஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. எந்த ஆப்ஷன் 0 வருதோ அதுதான் சரியான பதில். ஆப்ஷன் ஏல கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். எக்ஸுக்கு பதிலா 1 போடுறேன். 1 பவர் 4 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 வந்துருது. அப்ப இதுதான் சரியான பதில். அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்டுங்களா? செகண்ட் ஒனுக்கு போட்டு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆப்ஷன் பி போட்டீங்கன்னா 1 பவர் 4 பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 2 வரும். அப்ப நாட் ஈக்குவல் 0. இப்ப இது ஆன்சரா வராது. சில போட்டீங்கன்னா 1 ஸ்கொயர் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 2 வரும். நாட் ஈக்குவல் 0. இதுவும் ஆன்சர் இல்ல. ஆப்ஷன் டில கொண்டு போய் போட்டீங்கன்னா 1 ஸ்கொயர் பிளஸ் 4 இன்டூ 1 பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 9 கிடைக்கும். அப்ப இதுவும் நாட் ஈக்குவல் டு 0. அப்ப இதுவும் ஆப்ஷன் கிடையாது, சரியான பதில் இல்ல. அப்ப ஒரு ஃபேக்டரா அப்படின்னு செக் பண்ண சொல்றாங்க அப்படின்னா அதை ஈக்குவல் டு 0 போட்டுட்டு எக்ஸோட வேல்யூ ஃபவுண்ட் பண்ணிருங்க. எக்ஸோ அல்லது ஒய்யோ அல்லது இசட்டோ அதோட வேல்யூ ஃபவுண்ட் பண்ணிட்டு ஆப்ஷன்ல கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது எந்த ஆப்ஷன்ல 0க்கு ஈக்குவலா வருதோ, இது வந்து ஈக்குவல் டு 0 வர்றதுனால இதுதான் சரியான பதில். சரிங்களா? ரைட். அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 118th கொஸ்டின். given are the two statements. Statement 1, a linear equation in two variables represents a straight line in xy plane. அதாவது ஒரு xy பிளேன்ல, இதுதான் xy பிளேன்னு சொல்லுவோம், கார்டீசியன் பிளேன். இது x டேஷ்னு சொல்லுவோம், இது y டேஷ். இது ஆரிஜின் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட்னு சொல்லுவோம். இந்த xy பிளேன்ல ஒரு லீனியர் ஈக்குவேஷன், லீனியர் ஈக்குவேஷன்னா ax plus by plus c is equal to 0. அதாவது வேரியபிளோட இதுல a and b and c, a b அப்படின்றது கோஎஃபிஷியன்ட், c அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட், x and y வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னது, இங்க x, y வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் இத மாறி அப்படின்னு சொல்லுவோம். இதுல கான்ஸ்டன்ட் அப்படின்னா மாறிலி அப்படின்னு சொல்லுவோம். கோஎஃபிஷியன்ட்னா கெழு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கெழுவும் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வேல்யூவை தான் கண்டெயின் பண்ணிருக்கும். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல வேரியபிளோட ஹையஸ்ட் பவர் 1 வந்துச்சுன்னா அது வந்து என்னன்னு சொல்லுவோம், லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவோம். அப்ப லீனியர் ஈக்குவேஷன்னா இந்த இடத்துல பாருங்க, லைனை மேக் பண்ணும். நேரிய சமன்பாடு, அப்ப நேரிய சமன்பாடுன்னா நேர்கோட உருவாக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னு சரி. செகண்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா 2xy, அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா பவர், வேரியபிளோட பவர், இந்த பிளஸ் ஒவ்வொரு டேர்ம்ல இருக்கக்கூடிய வேரியபிளோட ஹையஸ்ட் பவர் எனக்கு என்னவா இருக்கணும், 1 இருக்கணும். பட் இந்த டேர்ம்ல இருக்கக்கூடிய வேரியபிளோட ஹையஸ்ட் பவர் 2 வேரியபிள்ஸ் இருந்தாலும் சரி, 3 வேரியபிள்ஸ் இருந்தாலும் சரி, அது ப்ராடக்ட்ல இருந்துச்சுன்னா பவரை என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். அப்ப பவரை ஆட் பண்ணீங்கன்னா 1 + 1 = 2. அப்ப ஹையஸ்ட் பவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல 2 வருது. அப்ப இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன் இல்ல, இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். சரிங்களா? அப்ப இது நேரிய சமன்பாடு கிடையாது, இது ஒரு இருபடி சமன்பாடு. இப்ப இது தவறு. அப்ப கூற்று 1 சரி,
கூற்று 2 தவறு. இப்ப கூற்று 1 சரி, ஆனால் கூற்று 2 தவறு அப்படின்றது நமக்கு தேவையான சரியான பதிலா இருக்கும். இப்ப ஸ்டேட்மெண்ட் 1 is true, but statement 2 is false. அடுத்து 119th question, last 2 more question. A total of 100 currency notes consisting of rupees 5 and 10 denominations amount to rupees 600. Then the number of notes in each denomination is ரூபாய் 5 மற்றும் 10 மதிப்புகளை மட்டுமே கொண்ட 100 பணத்தாள்கள் உள்ளன. அதன் மதிப்பு 600 எனில் ஒவ்வொரு மதிப்புடைய பணத்தாள்களும் எத்தனை உள்ளன? ரெண்டு மெத்தட்ல நான் சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராப்பர் மெத்தட். ப்ராப்பரா நான் போடுறேன். சரிங்களா? ப்ராப்பரா நான் போடுறேன். 2 நோட்டு, 5 ரூபாய் நோட்டு அண்ட் தென் 10 ரூபாய் நோட்டு. 5 ரூபாய் நோட்ல எக்ஸ் இருக்கு, 10 ரூபாய் நோட்ல ஒய் இருக்கு. இது ரெண்டையும் கூட்டினா மொத்தம் எத்தனை நோட்டு இருக்கு? 100 நோட்டு. சரிங்களா? அடுத்து 5 ரூபாய் நோட்டு 10 நோட்டு இருக்குன்னா 10 × 5ன்னு வரும். எகைன் 10 ரூபாய் நோட்டுனா ஒய் நோட்டு இருக்குன்னா 10 × ஒய் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு வருது? 600 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல எலிமினேஷன் மெத்தட நான் யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இது, இது செகண்ட் ஈக்குவேஷன். அப்ப ரெண்டாவது ஈக்குவேஷன் எழுதுறேன். 5x + 10y இஸ் ஈக்குவல் டு 600. சரிங்களா? அப்ப ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 5ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதுறேன். இப்ப 5x + 5y இஸ் ஈக்குவல் டு 500ன்னு வந்துடும். நான் மைனஸ் பண்ணும்போது இது மைனஸ், இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ் ஆயிடும். இப்போ ரெண்டும் எலிமினேட் ஆயிடும். 10yல 5y போச்சுன்னா 5y இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ எனக்கு என்னன்னு கிடைச்சிரும்? 20. இப்போ ஒய் அப்படின்றது 10 ரூபாய் நோட்டு, இது வந்து 10 rupees நோட்டு, இது வந்துட்டு 5 rupees நோட்டு. இப்ப 10 ரூபாய் நோட்டு எத்தனை? 20. இப்ப 10 ரூபாய் நோட்ல 20 இருக்க மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்கு? ஆப்ஷன் சி தான் இருக்கு. அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதர்வைஸ் ஒய்யோட வேல்யூ 20ன்னு கொண்டு போய் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 1ல இருந்து x + 20 இஸ் ஈக்குவல் டு 100னா x ஓட வேல்யூ 18 கிடைச்சிரும். அப்ப x ஓட வேல்யூ, xனா 5 rupees நோட்டு 80, yனா சாரி 10 rupees நோட்டு 20. இது ஒரு மெத்தடுங்க. சரி, இல்ல சார் நான் ஆப்ஷன் மெத்தட்ல போறேன், இது சார்ட்டிங். ஆப்ஷன் மெத்தடுக்கு போறேன். 60 5 ரூபாய் நோட்னா 300 பிளஸ் 40 10 ரூபாய் நோட்டுனா 400. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 700 கிடைக்கும். எனக்கு 600 ரூபாய் கிடைக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்ல. அடுத்தது 50 5 ரூபாய் நோட்னா 250. அதே மாதிரி 50 10 ரூபாய் நோட்னா 500. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 750 கிடைக்கும். இதுவும் தப்பு. அடுத்தது 80 5 ரூபாய் நோட்னா 400 பிளஸ் 20 10 ரூபாய் நோட்னா 200. 400 200 கூட்டினீங்கன்னா 600 கிடைக்கும். அப்ப இதுதான் எனக்கு தேவையான ஆன்சர். அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிடுறோம். இது ஆப்ஷன் மெத்தட். ஓகேங்களா? ரெண்டு மெத்தட்ல எதை யூஸ் பண்றீங்களோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. ரைட்டுங்களா? அடுத்து ஒன் லாஸ்ட் கொஸ்டின் of this session. The volume of the cube with side x plus 5 centimeter is x plus 5 centimeter பக்களவுள்ள கனசதுரத்தின் கன அளவு என்ன அப்படின்றாங்க. அதாவது இதுல ஒரு அல்ஜிப்ராயிக் ஐடென்டிட்டி, அதாவது இயற்கணித முற்றொருமை அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ண போறேன். a plus b the whole cube னா a cube plus 3a square b plus 3ab square plus b cube. சரிங்களா? இது ஒரு பாஸ்கல் ட்ரையாங்கிள் இருந்து நம்ம உருவாக்கலாங்க. 1 1 1 1 1 1 கூட்டினா 2 again 1 1 1 2 கூட்டினா 3 2 1 கூட்டினா 3 again 1 1 1 3 கூட்டினா 4 3 3 கூட்டினா 6 3 1 கூட்டினா 4 again 1. இந்த மாதிரி and so on போயிட்டே இருக்கும். இது a plus b the whole power 0க்கு வரும்.
இது a பிளஸ் பி த ஹோல் பவர் 1, அதாவது கோஎஃபிசியன்ட் a and b யோட கோஎஃபிசியன்ட். இது a பிளஸ் பி த ஹோல் பவர் 2, இது a பிளஸ் பி த ஹோல் பவர் 3, இது a பிளஸ் பி த ஹோல் பவர் 4. இப்போ கோஎஃபிசியன்ட் வரும்போது a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா a ஸ்கொயர் பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ab பிளஸ் b ஸ்கொயர்னு போடுவோம். அப்ப இந்த இடத்துல கோஎஃபிசியன்ட் எழுதிடுறேன். இங்க 1 போட்டோம்னா 1ஓட எதை மல்டிப்ளை பண்ணாமோ அந்த நம்பர் வரும் அப்படின்றதுனால 1 இந்த இடத்துல நான் காமிக்கல. அதுக்கு அடுத்தது 3, அகைன் 3 அண்ட் தென் 1. இப்போ இந்த இடத்துல ஏவோட பவர் 3ன்னு எடுத்துக்குவோம். ஹையஸ்ட் பவர் என்ன 3, பிக்கு 0 போட்டுக்குவோம். எனிதிங் பவர் 0 1. அப்ப a கியூப். அடுத்து ஏவோட பவர்ல 1 குறைக்கணும், பியோட பவர்ல 1 கூட்டணும். இப்ப a ஸ்கொயர் b பவர் 1 இந்த ரெண்டையும் கூட்டினா 3. அகைன் ஏவோட பவர்ல 1 குறைச்சிங்கன்னா a பவர் 1, பியோட பவர்ல 1 கூட்டினீங்கன்னா b பவர் 2. அகைன் ஏவோட பவர்ல 1 குறைச்சிங்கன்னா a பவர் 0 வந்துடும். எனிதிங் பவர் 0 1, அப்ப b பவர் 3. இப்ப கொடுத்திருக்கக்கூடிய வேரியபிள்ஸோட பவர்ல இருக்கக்கூடிய வேல்யூவை நான் கூட்டேன் அப்படின்னா எனக்கு 3 அப்படின்றது ஒவ்வொரு டேர்ம்லையும் கிடைக்கணும். அப்ப அதுதான் அதோட எக்ஸ்பான்ஷன். அடுத்து அதுல வரக்கூடிய கோஎஃபிஷியன்ட் டேர்மை நான் பாஸ்கல் ட்ரையாங்கிளை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது வந்துட்டு பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இது nth வேல்யூ வரைக்கும் கூட நீங்க ஃபவுண்ட் பண்ண முடியும். அப்ப இதுல கொண்டு போயிட்டு ஏவுக்கு பதிலா x இன்ட்டும் பிக்கு பதிலா 5 இன்ட்டும் நான் ரீப்ளேஸ் பண்றேன்னா x கியூப் பிளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் x ஸ்கொயர் இன்டூ 5 பிளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் x இன்டூ 5 ஸ்கொயர் பிளஸ் 5 கியூப். x கியூப் plus 3 into 5 15 x square plus 3 into 5 square 25 ஆயிரும் 75 x plus 5 cube 125. எல்லாத்துக்கும் சேர்த்தி யூனிட் சென்டிமீட்டர் கியூப். ஓகேங்களா? அப்ப x cube plus 15x square plus 75x plus 125 சென்டிமீட்டர் கியூப். இப்ப x cube plus 15x square plus 75x plus 125 centimeter cube. Option A is the correct answer அப்படின்ட்டு சொல்லிடலாங்க. Once again நம்ம ப்ரொஃபசர் அகாடமி ஆகஸ்ட் 8th இருந்து நியூ பேட்ச் TN டெட்டுக்கு கண்டக்ட் பண்ண போறோங்க. இதுவரைக்கும் 5000க்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 5000 மோர் தென் 5000 ஸ்டூடெண்ட்ஸ் டெட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. அதுல 2025ல நடந்த டெட்ல 1800 பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 போத் சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் அண்ட் பேப்பர் 1 எல்லாத்துலயும் சேர்த்து மோர் தென் 1800 ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் கண்டக்ட் பண்ண டெட்ல கிளியர் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷத்துக்கு உண்டான அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஆகஸ்ட் 8ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுங்க. பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 போத். உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டட் என்கொயரிஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா 7070701005 அப்படின்ற நம்பருக்கோ கால் பண்ணியோ அல்லது 7070701009 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ உங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்மளோட ப்ரொஃபசர் அகாடமியோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.professoracademy.com அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்ல போயும் உங்களுக்கு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த செஷன்ல நம்ம இதுவரையும் பார்த்த கொஸ்டின்ல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? கண்டிப்பா நம்மளோட ப்ரொஃபசர் அகாடமி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிளாஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.